மோசமா பார்க்க சொல்லும். அடுத்தது பணக்காரனை மோசமா பார்க்க சொல்லும். You cannot attract what you criticize. ஒரு கூட்டம் என்ன பண்ணுது? அலட்சியம் பண்ணுது. இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுது? பணமே நீ இல்லாம முடியாது. பணம் மோசமானது கிடையாது. இட்ஸ் a wonderful tool. அது யார் கையில இருக்குதோ அதை வச்சு அதனுடைய தன்மை வெளிப்படும். அப்ப கடவுளுடைய ஐடியா என்ன தெரியுமா? என் பிள்ளைங்க கையில இருக்கணுங்கிறது என் விருப்பம் அப்படிங்கிறாரு. கடவுள் பெரிய பெரிய விஷயம்லாம் தரத்துக்கு முன்னாடி பணத்தை கொடுத்து பார்க்குறாரு. அது பொம்மைக்கார மாதிரி. அதனாலதான் நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா கடைசியில செழிப்பு கிடைச்சிச்சுன்ட்டு இல்லை, கடவுளுடைய பிள்ளைங்களுக்கு செழிப்பை முதல்ல கொடுக்குறாரு. இஸ்ரவேலர் கையில முதல்ல கொடுத்துட்டாரு, ஆபிரகாமுக்கு முதல்ல கொடுத்துட்டாரு. நான் நல்லா பாத்துக்கணும், நீங்க பணத்தை வச்சிருக்கீங்களா, பணம் உங்களை வச்சிருக்கா அப்படின்ட்டு. ஆள் கொஞ்சம் கரெக்டா ஹேண்டில் பண்ணுதுன்னா கடவுள் சொல்றாரு, நான் தேர்ன ஆள் நீ தான், கொஞ்சத்துல உண்மையா இருந்தேன்னா நான் உன்னை அநேகத்துக்கு அதிகாரி ஆக்கிடுவேங்கிறார். ஒருத்தன் பணக்காரனா இருந்தாலே அது நல்ல விதத்தில் இருக்க முடியாதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு உள்ள. வேதவசனம் சொல்லுது, உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இவங்க என்ன சொல்றாங்க? உண்மையா இருந்தா எங்க பிரதர் முன்னேற முடியும், இப்படியே சொல்லி வாழ்றாங்க. கடவுளோடு தொடர்பு கொண்டு செல்வத்தில் வாழுங்கள் அப்படின்னு சொல்றதுதான் செய்தி. நீங்க எதை வாழ்த்துறீங்களோ அதை வசீகரிப்பீங்க. நீ நல்லா இருக்கியா, அங்க இருந்தா வந்திருக்குது, எனக்கும் தருவா. இதுதான் பாருங்க செல்வத்தை ஈர்க்கிற சிந்தனையாக இருக்கிறது. பணத்தையும் திட்டாத, பணக்காரனையும் திட்டாத. ஏன்னா நீ திட்டுறது எதுவும் உங்ககிட்ட வராது. we are not physical. இங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் வயரிங் இருக்கு. ஆவிக்குரிய ஃப்ரீக்வன்சி, அலைவரிசைங்கிற ஒன்று இருக்குது. அது வரைக்கும் முயற்சியை மட்டும் பேதுரு எடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஆனா வலைய போட்டா ஒன்றும் வர மாட்டேங்குது. இப்போ வார்த்தை வந்த உடனே ஃப்ரீக்வன்சி செட் ஆயிடுச்சு. இப்போ வலைய போட்டா மீன் உள்ள வருது. ஸோ இந்த செவ்வாய் மாலை இந்த போதனையை தொடர்ந்து நாம் செய்து வருகிறோம். சிலர் நேரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, சிலர் நேரலையில் மூலமாக இதில் பங்கு பெறுகிறீர்கள். உங்களை வரவேற்கிறேன். ஃபேஸ்புக் மூலம், யூடியூப் மூலம் பார்க்கிற உங்களை வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம், அளவில்லாத அவருடைய பிரசன்னம் இந்த மாலையிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யும். ஆமேன். நீர் பாய்ச்சின இடத்துல விதைகள் தூவப்படும் பொழுது அது எப்படி முளைக்குமோ அது மாதிரி இந்த மாலையிலையும் தேவனுடைய பிரசன்னம் வந்திருக்கிறது, அவருடைய வார்த்தையும் நமக்கு உண்டாகும். ஆமேன். அதனால் உங்கள் வாழ்க்கை இப்படியே இருக்காது. இந்த மாலையில் ஒரு அறிக்கை செய்யலாமா? எல்லாம் சொல்லுங்கள், என் வாழ்க்கை இப்படியே இருக்காது. ஆமேன். ஒரு நெகட்டிவாக இருக்குதுன்னா நீங்கள் சொல்லலாம், இப்படியே இருக்காது. என்னுடைய தொழில், என்னுடைய வருமானம், என்னுடைய வாழ்க்கையின் காரியங்கள் இப்படியே இருக்காது. ஒரு பெரிய மாற்றங்களை நான் பார்ப்பேன். ஆமேன். கண்டிப்பாங்க. மழை வந்துச்சுன்னா அந்த பூமி செழிக்கும். விதைக்கிறவனுக்கு விதையும், புசிக்கிறவனுக்கு ஆகாரமும் அங்கு உண்டாகும். அப்போ நீங்கள் கடவுளுடைய வார்த்தைங்கிறது ஒரு மலை, அவருடைய பிரசன்னங்கிறது ஒரு மலை. முடியுது, என்ன ஆகுதோ அவளே நின்றுட்டாலே போதும், அது வேலையை செஞ்சிடும் உங்கள் வாழ்க்கையில். ஆமேன். அது வேலையை நடப்பிக்கும். ஆமேன். அதனால நான் சொல்லுவேன், என்னதோ ஏதோ உட்கார்ந்துடணும், கேட்டுடணும், அது வேலை செய்யும். நம்ம செய்கிறோமோ இல்லையா, அது செய்யும். ஆமேன். அப்புறம் உங்களை செய்கிறவங்களா அது வைக்கும். நீ செய்தாயா அப்படிங்கிறது பழைய உடன்படிக்கை. நான் உனக்குள்ள இறங்கி நான் செய்ய போறேங்கிறது தான் புதிய உடன்படிக்கை. ஆமென். அப்படிதான் சொல்லியிருக்கிறார். முதல்ல எழுதி கொடுத்தாரு, இப்போ சொல்லிட்டாரு அது வேலைக்கு ஆகலப்பா, அதனால நானே உள்ள இறங்கி உன் இருதயத்தில் எழுதி என் ஆவியை உன் மேலே வச்சு நீ என்ன பண்ணுமோ அதை நான் பண்ண வைக்கிறேன் அப்படின்ட்டு. அல்லேலூயா. அதனால தான் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே அப்படின்னு ஏன் சொல்கிறோம்னா, நான் ஒன்றும் பண்ணலை சுவாமி, எல்லாம் நீங்கள் தான் பண்ணிட்டீங்க. புரியுதா உங்களுக்கு? நிறைய பேருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு பெருமை இருந்துக்கிட்டே இருக்கு. எப்போ பார்த்தாலும் எங்கள் பரிசுத்தம், எங்கள் உபவாசம், எங்கள் கண்ணீர், எங்கள் ஜெபம் அப்படிங்கிறது. ஆனால் நீங்கள் இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு பெருமை வராது. ஏன்னா இங்கே ஏன் சாமர்த்தியம், என் கைபலன் கிடையாது. அவருடைய ஆவி, அவருடைய வார்த்தை, அவருடைய பிரசனம் என்ன அது உயர்த்துகிறது. ஆமென். அதுதான் காரியம் பாருங்க. அதனால பயப்படாதீங்க, நம்பிக்கை உண்டு.
அவ்வளோதான் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் வந்து உட்கார்ந்தா போதும், வார்த்தை உள்ளே போகும், அவருடைய ஆவி ஊற்றப்படும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டே இருந்தால் போதும், கேட்டுக்கிட்டே இருந்தால் போதும், அந்த மலையில் நனைஞ்சிட்டே இருந்தால் போதும். வாஷ் பண்ண வேண்டியதெல்லாம் வாஷ் பண்ணிவிடும். ஆமேன். கழுவ வேண்டியதெல்லாம் கழுவிடும், நீக்க வேண்டியதெல்லாம் நீக்கும், வர வேண்டியதெல்லாம் அது வர வைக்கும். ஆமேன். சொன்னார், என் உபதேசத்தினாலே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? பரிசுத்தமாக இருக்கிறீங்க அப்படின்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜீசஸ் உடைய வேர்டு கேட்டுகிட்டே இருந்தால் அந்த வேர்டே நம்மளை ஹோலி ஆக்குது. ஆமேன். எல்லாம் சொல்லுங்க, வார்த்தையே என்னை பரிசுத்தமாக்கும், வார்த்தையே என்னை சுகமாக்கும், வார்த்தையே எனக்கு செழிப்பை கொண்டு வரும், வார்த்தையே எனக்கு நம்பிக்கை கொண்டு வரும். ஆமேன். அதனால தான் வேதவசனம் சொல்லுது, அவர் அவருடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி. அதான் அவருடைய வார்த்தையை அனுப்புறாரு. ஒரு வியாதியா இருக்கிற ஒரு ஆள் அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு, டக்குன்னு பார்த்தா பாடிலாம் ஹீல் ஆயிடுது. ஆமேன். அவ்விதமான சுகத்தை நீங்கள் பெறுவீர்கள், அவ்விதமான பலத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஆமேன். பரிசுத்தமும் அப்படிதான். வார்த்தையை கேட்டே இருக்கிறீங்க, வார்த்தை உள்ள செல்ல செல்ல தெய்வீக சுபாவங்கள் உங்களை நிரப்ப ஆரம்பிக்கிறது. ஆமேன். அதனாலதான் வசனம்தான், கடவுளுடைய பிரசனமும் அவருடைய வார்த்தையும் இடைவிடாமல் ஒரு நபர் கேட்டுகிட்டே இருந்தாலே போதும். வேற எது நான் அது பண்ணிட்டே இருந்தாலே போதும். டிகாஷன் மாதிரி இருக்குது லைஃபு. பாலை ஊற்றிக்கிட்டே இருக்கேங்கிறேன் நான். ஒரு நாள் பாருங்க, டிகாஷன் எங்கே போச்சுன்னே தெரியாது, பாலா வெள்ளை வெள்ளேன்னு ஆயிரும். ஆமாம். நம்ம என்ன பண்ணிக்கோம், டிகாஷனாக இருக்க, டிகாஷன் மாதிரி கருப்பாக இருக்குது, டிகாஷன் மாதிரி ஊற்றுங்க, ஊற்றிக்கிட்டே இருங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா பால் ஊற்றுன பால் எங்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா டிகாஷன் ஜாஸ்தியாக இருக்குது. பார்த்தீங்களா நீங்கள்? அதில் வேறு இதில் தண்ணியை கலந்து வேறு ஊற்றிருப்போம். அதனால தான் சில நேரத்துக்கு பிரசங்கம் கேட்டோமே, அம்மா கேட்ட பிரசங்கம் எங்கே போச்சு, போன கூட்டத்துக்கு விடையே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சில நேரம், இல்லையா? பார்த்தா அப்படியே தானே இருக்குது, ஒன்றுமே மாறலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இல்லை, ஒரு சர்டன் லெவலில் ஒரு எஃபெக்ட் நடந்திருக்கு. ஏமேன். நம்புங்க. ஏன்னா நீங்கள் கேட்டது தேவனுடைய வார்த்தை, அது வெறுமனையாய் திரும்பாது, அது அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏமேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க. பார்த்தீங்கன்னா லேசாக ஒரு மாதிரி ப்ரௌனிஸாக தெரிய ஆரம்பிக்கும். பார்த்துக்கிங்களா? பிளாக்லேருந்து எங்கே வரும், அப்படியே ப்ரௌனாக வரும். அப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க, ஆஹா ஏதோ ஒன்று நடக்க ஆரம்பிக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா ஊற்றுவோம். ஊற்றணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆகி ப்ரௌன் அப்படியே கொஞ்சம் இதாகவும், லைட் ப்ரௌனாகவும், அப்புறம் அப்படியே ஒயிட்டாகவும், கடைசியில் பார்த்தீங்கன்னா டிகாஷன் எங்கே போச்சுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு வெள்ளை வெள்ளேன்னு ஆயிரும். அவரும் அதான் சொன்னார், அது செக்க செவேர்னு இருந்தானே, உறைந்த பனியை போல நான் அதை வெண்மையாக மாற்றுவேன் அப்படின்ட்டு. ஆமேன். ஆமாம். ரெட்டாக இருக்கிறதெல்லாம் ஒயிட் ஆக்கிடுவேன்ட்டார். அதனால் பிளாக்காக இருக்கிறதெல்லாம் அவர் என்ன பண்ணுவார், வெண்மையை போல் அவர் மாற்றுகிற தேவன். ஆமேன். நம்ம ஆளுகள் இதை சொல்லி கொடுக்க போல என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க, நீ கரெக்டாக இருந்தா வா அப்படின்ட்டாங்க. ஏற்கனவே நான் பால் மாதிரி இருந்தால் நான் வர வேண்டிய அவசியமே கிடையாது. நான் டிகாஷன் மாதிரி தான் இருக்கிறேன். சிலர் பார்த்து சொல்லுவாங்க இல்லையா, பால் குடிச்சு வளர்ந்த மாதிரி தெரியலையே, டிகாஷன் குடிச்சு வளர்ந்த மாதிரிலாம் இருக்கான்ட்டு. அவ்வளோ கருப்பாக இருப்பேன். உனக்கு பாலை கொடுத்தாங்களா இல்லை டிகாஷனை கொடுத்தாங்களாங்கிற மாதிரி இருக்கும். அதனால் கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது கடினமாக ஏதோ ஐயோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க. நீ வரணும், அவர் சத்தத்தை கேட்டே இருங்க, ஜெபம் பண்ணிட்டே இருங்க, பிரசன்னத்தை கேட்டே இருங்க, கத்தரை தூச்சிக்கிட்டே இருங்க. இப்படி வர வர நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் அது அப்படியே முளைச்சி அது அப்படியே வளர்ந்துருக்கிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமேன். இது எப்படி தெரியுமா சொல்கிறாங்க பாருங்க, விதைத்தவன் தூங்கலாம், விதைகள் தூங்குவதில்லை. ஆமேன். நீங்கள் பாட்டுக்கு விதைச்சிட்டே போங்க. ஒவ்வொரு ஞாயிறும் விதைங்க, செவ்வாய் விதைங்க, மற்ற நாட்கள்லாம் விதைச்சிக்கிட்டே இருங்க. கடவுளுடைய பிரசனமோடைய வார்த்தையும் உள்ளே போக போக அது எல்லா நெகட்டிவையும் பாசிட்டிவாக மாற்றும், எல்லா எதிர்மறை காரியங்களையும் நேர்மறையாக அது மாற்றும், எல்லா பாதகங்களை அது சாதகங்களாக மாற்றும். ஆமேன். அவ்வளோதான். பாருங்களேன், இது பண்ணணும். எதுவுமே என்னென்னா கொஞ்சம் தொடர்ந்து பண்ணணும், அவ்வளோதான். பல ஸ்டேஜஸ் இருக்குது, பல விதமான நிலைகளில் தான் அது வேலை செய்யுது. ஆனால் சிலருக்கு என்ன நினச்சிட்றாங்க, ஒன்றுமே தெரியலையேன்னு விட்டுருதாங்க.
நெவர் கிவ் அப். ஆமென். இந்த மாலையில் சொல்ல விரும்புகிறேன், விட்டு விடாதிருங்கள். நீங்கள் மாற்ற வேண்டாம், கடவுளுடைய வார்த்தை உங்களை மாற்றும். ஆமென். மார்க்கு சுவிசேஷம் பாருங்க, அதில் இதை ரொம்ப அழகா இயேசு தன்னுடைய போதனையிலே கொண்டு வருகிறார். மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். இந்த மாற்றங்கிறது சில நேரம் உங்களுக்கே தெரியாமல் நடக்கும். உங்களுக்கே தெரியாமல் நடக்கும். நீங்கள் நம்மளா இப்படி மாறணும் அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியப்படுற மாதிரி நடக்குமா? அப்படிதான் சொல்லியிருக்கு பாருங்க. மார்க் சுவிசேஷம் 4ஆவது அதிகாரம் 26 27 பாருங்க. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி, விதையை விதைச்சிட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டான், ஆளு தூங்கிட்டான். பிரசங்கத்தை கேட்டீங்க, ஆராதிச்சிங்க, வார்த்தைகள் உள்ள போச்சு, போயிட்டு என்ன பண்ணிட்டீங்க, தூங்கிட்டீங்க. பாருங்க, பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாய் இருக்கிறது. ஆமென். எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, அவனுக்கு தெரியாத விதமாய். அப்படின்னா என்ன? என் கண்ணையே என்னால் நம்ப முடியலங்கிற மாதிரி உங்கள் மாற்றம் இருக்கும், உங்கள் முன்னேற்றம் இருக்கும், உங்கள் உயர்வு இருக்கும், உங்கள் செழிப்பு இருக்கும், உங்கள் வாழ்க்கையின் காரியங்கள் உங்களுக்கே ஆச்சரியத்தை தரும். ஆமென். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அவனுக்கு தெரியாத விதமாய். எல்லாம் சொல்லுங்க, அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பா இருக்கிறது. கிங்டம் ஆஃப் காட் எப்படி வேலை செய்ய போகுது உங்கள் வாழ்க்கையிலனா, நீங்கள் விதையை போட்டே இருங்க, நீங்கள் பிரசன்னத்துக்குள்ளே வந்துக்கிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கையில் கெட்டது இருக்கலாம், நல்லது இருக்கலாம், அதெல்லாம் பார்க்காதீங்க. கர்த்தரை ஆராய்ச்சிட்டே வாங்க, கர்த்தரை தேடிக்கிட்டே இருங்க, அவருடைய வார்த்தையை கேட்டுகிட்டே இருங்க. தெரிஞ்சதெல்லாம் செய்யுங்க, தெரியாதெல்லாம் விடுங்க. இப்படியே பயணம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், நம்மளா இப்படி அப்படின்னு உங்களுக்கே தெரியாத விதத்தில் அது வளர்ந்து மரமாக இருக்கிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமாங்க, உங்களுக்கே ஆச்சரியத்தை தரும்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஆமாம். அதனால் இது ஒரு வீண் முயற்சியோ, இது சும்மா ஏதோ அப்படிங்கிறதோ கிடையாது பாருங்களேன். ஆனால் சிலருக்கு இந்த ஸ்டேஜஸ்லாம் தெரியாததுனால, இந்த நிலை, ஒவ்வொரு நிலையில் அது நடக்குங்கிறது தெரியாததுனால என்ன ஆகிடுவாங்க, ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. என்ன பிரதர் டிகாஷனாவே அப்படியே இருக்க, ஊத்துன பாலை காணுமே, விதைச்ச விதை என்னாச்சுன்னு தெரில. சிலர் என்னன்னா நைட்டு போட்டுட்டு காலையிலே போய் நோண்டி பார்த்துடுறது, அந்த வேலையை வேற செய்கிறாங்க. முளைச்சிட்டான்னு பார்த்து மறுபடியும் போச்சுட்டு போயிடுறது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன் பாஸ் அப்படின்னா முளைக்கவே இல்லைங்காங்க. எப்படி கேட்டால், நான் தான் டெய்லி நோண்டி எடுத்து பார்த்தோம்ல, முளைக்கல அப்படிங்காப்ல. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி கிடையாது பாருங்க. கடவுள் சொல்றாரு, விதைச்சிட்டு போய் நோண்டாத, தூங்கு. இன்னைக்கு போய் நல்லா தூங்குங்க, வார்த்தையை கேளுங்க, கர்த்தரை ஆராதிங்க, போய் தூங்கிடுங்க. நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், அந்த வார்த்தை வேலை செய்யும். அவருடைய மாறாத வார்த்தைகள், அவருடைய ஆவி உங்களுக்கான கிரியைகளை அது செய்யும். அப்படியே வந்துட்டே இருப்பேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நடக்கும். எப்படி நடக்கும் தெரியுமா? அடுத்தாலையும் அதை சொல்றாரு பாருங்க. 28 எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும். அப்படின்னா என்ன? டக்குன்னு ஒரு மரம் இருக்கிறத நீங்கள் பார்க்க போகிறது இல்லை. ஒரு நாள் காலைல திடீர்னு பார்த்தா ஒரு முளை கிளம்பி நிற்கும். என்னடா முளை கிளம்பி இருக்க? அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பாருங்களேன். அதாவது சின்ன சின்னதாக சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் தெரிய ஆரம்பிக்கும். ஒன்று நீங்கள் நினச்சிக்கூடாது, இது என்ன பெரிய மாற்றம், இது ஏதோ நம்மளும் கொண்டு வந்த மாற்றம் போல உங்களுக்கே இருக்கும். சின்னதாக தெரியும். ஒன்று நீங்கள் சின்னதாக தெரியுதுன்னு விட்டுறாதீங்க, அப்படி தான் ஆரம்பிக்கும். ஆமாம். ஆமாம். சரி, ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன்னு உங்களுக்கே தோணும். இன்னும் நமக்கு புதுசாக ஜெபம் பண்ணலாம் தோணுது. கொஞ்ச நேரம் பைபிள் வாசிப்போமேன்னு உங்களுக்கு தோணும். கொஞ்ச நேரம் யாருக்காவது போய் ஏதாவது ஹெல்ப் செய்வோமா அப்படின்னு உங்களுக்கு தோணும். சின்னதாக ஏதோ சில குட்னஸ். அது வரைக்கும் கொடுக்குற பழக்கமே இல்லாதவங்களுக்கு சரி ஒரு சின்னதாக ஒரு காணிக்கை கொடுப்போமே அப்படின்னு ஒன்று வரும் பாருங்களேன். புரியுதா உங்களுக்கு? முதல்ல முளை கிளம்பும். ஆமென். அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். ஆமென். முதல்ல முளை தான் வரும், ஆனால் விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம்
கதிரில் நிரம்பிய தானியங்களை அது பலனாய் கொடுக்க ஆரம்பிக்கும். ஆமென். அதனால் பாருங்கள், இது எல்லாமே எந்த பின்னணியில் இயேசு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை ஒரு மனுஷன் கேட்க ஆரம்பிச்சிட்டாலே போதும், அங்கு எஃபோர்ட்லெஸ் சேஞ்ச் வருது. எல்லாம் சொல்லுங்கள், எஃபோர்ட்லெஸ் சேஞ்ச். அதுதான் அங்கே சொல்கிறேன். அதில் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருது பார்த்தீங்களா, அவனுக்கு தெரியாத விதமாய் அப்படி வருது. அடுத்தால ஒரு வார்த்தை என்ன வருது அதில் பாருங்கள், தானாய் கொடுக்கும். எல்லாம் சொல்லுங்கள், தானியத்தை பலனாக தானாய் கொடுக்கும். அவன் என்ன கேட்குறான், நான் ஒரு சின்ன விதை தானே போட்டேன், கொஞ்ச நேரம் அப்படி கேட்டேன், கொஞ்ச நேரம் தான் கேட்டிருப்போம், ஆனால் அது பெரிய ஒரு முளையை கிளப்பி தானியங்கள்லாம் நிறைஞ்ச கதிரா மாதிரி ஒரு பலன் வித்தியாசமாக அது வர ஆரம்பிக்குது பாருங்களேன். ஆமென். அதனால் பாருங்கள், நீங்கள் கர்த்தரோட பயணம் பண்ணுற உங்கள் வாழ்க்கை, உங்களுடைய உங்களுடைய ஜெபம், உங்கள் பிரயாசங்கள், இதையெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் என்னமோ ஒன்றுமே நடக்கலைங்கிற மாதிரி நினச்சிக்கூடாது பாருங்களேன். 29, பயிர் விளைந்தது, அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதற்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார். அதனால் முதல்ல விதைத்தல் ஆரம்பிக்கி. ஆமென். அதுக்கப்புறம் விதை என்ன ஆகுது, முளையா மாறுது, அப்புறம் கதிரா மாறுது, அப்புறம் ஒரு நாள் அது ஹார்வெஸ்ட் ஆகிடுது. கடவுள் சொல்கிறாரு, இப்படி தான் என் ராஜ்யம் செயல்படுதுங்கிறார். ஆமென். அப்போ நீங்கள் எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அது விதைக்கிறது, அப்புறம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணும்போது முளை கிளம்பும், அடுத்தால கதிர், அதுக்கப்புறம் பார்த்தா அறுவடை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க. எல்லாம் சொல்லுங்கள், என் வாழ்க்கை அப்படியே இருக்காது. என்னுடைய தொழில், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, என்னுடைய பொருளாதார வாழ்க்கை அப்படியே இருக்காது. ஆமென். நான் விதைக்கிறேன், நான் பெரிய அறுவடையை பார்ப்பேன். ஆமென். நீங்கள் போட்டே வாங்க, லைட்டாக சின்ன சின்னதாக போடுங்க, ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் அந்த சிறிய விதைக்குள்ளே ஒரு மரம் ஒளிந்திருப்பது போல், ஒரு சிறு விதைக்குள்ளே ஒரு காடே ஒளிந்திருக்கிறது அப்படிங்கிறதான் உண்மை. முதல்ல மரம் தான் வரும், அப்புறம் அந்த மரத்தில் நிறைய பழம் இருக்குது, அந்த பழத்துக்குள்ளே என்ன இருக்குது, நிறைய விதைகள் இருக்குது. அப்படி பார்த்தா ஒரு விதைக்குள்ளே என்ன இருக்குது, காடே இருக்குங்க. ஆமாம், ஒரு விதைக்குள்ளே என்ன இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ விதையை காமிச்சிக்கிட்டு இதுக்குள்ளே காடே இருக்குன்னா இங்கே கொஞ்சம் பேர் என்ன சொல்லுவாங்க, எங்கே பிச்சு காட்டுங்க, பிச்சு காட்டினா தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், நம்புவோம். வசனத்தை கேளுங்க, பிரசன்னத்தில் இருங்க, அதுவே மாற்றும்னா அது எப்படிங்க, சான்ஸே இல்லைங்க. எங்கேயும் போனாலும் இது தீராதுங்க. அப்படி யோசித்துட்டோன்னா அப்படியே போயிடும். கடவுள் சொல்றாரு, இல்லை கொஞ்சம் உள்ள ஏற்றிப்பார், இது கொஞ்சம் உள்ளே போட்டோம், தேவையற்றதெல்லாம் நிறைய இருக்குதே, அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, இது உள்ளே போக போக எல்லாம் வெளியில் போயிடும். ஆமென். நம்முடைய இது என்னன்னா, நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும். நீங்கள் கவலைப்பட்டே இருக்கிறாதீங்க, நிறைய பலகீனங்கள் இருக்க, நிறைய காரியங்களில் நான் சரியில்லையே, நிறைய விஷயங்கள் அப்படியே இருக்க அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த நிறைவு, இதுதான் கடவுளுடைய வார்த்தை, அவருடைய பிரசன்னம், அவரை குறித்த அறிவு, ஆவிக்குரிய நல்ல தொடர்புகள், ஆவிக்குரிய நல்ல சிந்தனைகள், இதை உள்ள இம்போர்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. இதை இம்போர்ட் பண்ண 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 வெளியேற வேண்டியதெல்லாம் என்ன ஆகிடும், வெளியில் போயிடும். கடைசியில் பார்த்தா இதனாலேயே உங்கள் வாழ்க்கை நிரம்பி இருக்கும். ஆமென். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய பொக்கிஷ சாலையிலிருந்து நல்லதை எடுத்து காட்டுக்கிறாங்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை என்ன ஆகிடும், நல்ல விஷயத்தினால் நிரம்பின ஒரு வாழ்க்கையாக மாறிடும். ஆமென். இது பாருங்க, படிப்படியாக நடக்குது, கண்டிப்பாக நடக்குது. ஆனால் நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிங்டம் வேலை மாற்றங்களை விரும்ப மாட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படிங்கிறதுக்குள்ள எல்லாமே மாறணும் அப்படின்னா அப்படி நடக்கிறது இல்லை பாருங்களேன். இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு குழந்தை பிறக்கலை, 10 மாதம் ஆகுது, ஜீசஸுக்கே 10 மாதம் ஆகுதே, நான் தெய்வீக குழந்தை 2 மாதத்துலேயே வந்துடுறேன் அப்படின்னு வரல பாருங்க. 10 மந்த்தில் தான் அவர் என்ன பண்ணுறாரு, பிறக்கிறார். 10 மாதத்தில் தான் அவர் பிறக்கிறார். அதனால் மாற்றங்கள் நிச்சயமாகவே சாத்தியம், மாற்றங்கள் நிச்சயமாகவே காணக்கூடிய ஒன்றாகத்தான் அது இருக்குது. அதற்கான விதைகள் தூவப்பட்டு கொண்டே இருந்தால் போதும், நிச்சயமாகவே அது வர ஆரம்பிக்கும். ஆமென்.
அப்போ எல்லாத்துக்குமே ஒரு நிலை இருக்குது, ஒரு 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 ப்ரோக்ரெசிவ் வேல சில காரியம் என்ன பண்ணும், நடக்கும். அதனால தான் வேதவசனம் சொல்லுது, நீங்கள் விசுவாசத்தோடும் பொறுமையோடும் ஒரு சில காரியத்தை என்ன பண்ணுங்க, பண்ணி பாருங்க. அப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் உண்டுன்னு இருக்கு. ஆமேன். சிலர் லேசாக பார்க்குறது, அதுக்கப்புறம் அப்படி விட்டுருவாங்க. அப்படி விடக்கூடாது, தொடர்ந்து பண்ணி பாருங்கள், வார்த்தையை கேட்டு பாருங்கள், கர்த்தரை தேடி பாருங்கள். சில காரியங்களுக்காக நீங்கள் இன்னும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி பாருங்கள், இன்னும் சில முயற்சிகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். இது எதுவுமே வீணாக போகவே போகாது. அப்போ அங்கே என்ன போட்டிருக்குது, அவனுக்கு தெரியாத விதமாக அது என்ன பண்ணுது, முளைக்குது. அப்போ விதைக்கிற அந்த மனுஷனுக்கு அறுவடை காலம் என்கிற ஒன்று நிச்சயமாகவே உண்டு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, விதைக்கிற எனக்கு அறுவடை காலம் உண்டு. ஆமென். எஸ். இன்னும் டீப்பாக போய் பார்த்தீங்கன்னா, கடவுள் இப்போ சிலர் ஐயா விதைக்கிறவனுக்கு அறுவடை உண்டுன்னா என்கிட்ட விதையே இல்லையே அப்படிங்கிறாங்க. அதனால தான் வேதவசனம் சொல்லுது, விதைக்கிறவனுக்கு விதையும் கொடுக்குறாராம். ஆமென். கடவுள் ஜீரோவில் செயல்படுறதுக்கு ரெடியாக இருக்கிறார். அப்படியா, நானே விதையை தரேன் அப்படிங்கிறார். ஆமென். நான் சிலருக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஆஃபரிங் கொடுக்குறதுக்கே காசு இல்லைன்னு இருக்கிறாங்க. நான் அவங்களுக்கு காசு கொடுத்து நீங்கள் ஆஃபரிங் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் நான். ஆமாம், சில என்ன சொல்லியிருக்காங்க, ஆஃபரிங் கொடுத்து கூட காசு இல்லைங்கன்ட்டு. கவலைப்படாதீங்க, நான் விதையை தரேன் உங்களுக்கு, இந்த விதையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆமென். விசுவாசமே இல்லைங்கிறாங்க. இயேசு உடனே என்ன பண்ணிட்டாரு, அப்படியா விசுவாசம் இல்லையா, அப்போ நீ வீட்டுக்கு போயிட வேண்டியதான் அப்படின்னாரா? விசுவாச தரேன் அப்படின்ட்டார். அதாவது ஒருத்தன் அற்புதத்துக்காக கேட்கான், ஏசப்பா சோமாக்குங்க அப்படின்ட்டு. அவர் நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், சுத்தமா இல்லை ஆண்டவரே, சுவாசிக்கிறேன் ஆனால் விசுவாசிக்க முடியவில்லை, அந்த ரேஞ்சில் தான் இருக்கிறான். அப்போ இயேசு என்ன பண்ணுறாரு, அற்புதமே செய்யலையாங்க, செஞ்சார் அற்புதம். என்ன பண்ணார், அந்த பையனை சோகமாக்குனார். சோகமாக்கின உடனே இப்போ என்ன ஆயிடுச்சு, ரெண்டு விஷயம். ஒன்று, வியாதியில் இருந்த பையன் சோகமாயிட்டான், அவிசுவாசத்தில் இருந்த அப்பா விசுவாசத்துக்குள்ள வந்துட்டார். கடவுள் உங்கள் வாழ்க்கையில் எந்த நிலையிலும் கிரியை செய்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார் பாரு. ஆமென். உடஞ்சி சுக்கு நீராய் ஒன்றும் இல்லைன்னு அவர்கிட்ட கொண்டு போட்டால் கூட அதுலேயும் வேலை செய்கிறார் அவர். ஆமென். நீங்கள் அதனால் நம்பிக்கையே இழக்கக்கூடாது லைஃப்பில். இதுலேயும் என் கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை செய்வார், இந்த நிலையிலே என்னை உயிர்ப்பிப்பார், இந்த நிலையிலே என்னை நடத்துவார், எனக்கான காரியங்களை அவர் செய்வார். இதுதான் விசுவாச ஆவி. பாருங்களேன், சிலர் சொல்கிறாங்க எங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லையங்களேன்ட்டு. எனக்கு கூட ஒரு டைமில் சுத்தமாக இல்லாமலாம் இருந்திருக்குது. ஆமாம். ஆனால் இதை என்ன பண்ணிடுறோன்னா, சோகமாக இருந்தாலும் போட்டு அப்படி உட்காந்துட்டே இருக்கிறது. அதில் 100 வார்த்தையில் ஒரு வார்த்தை போய் வேலை செய்யும் பாருங்க, அதை வச்சு ஒரு வாரம் ஓட்டிடுவோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் கேட்குறது, அப்புறம் இன்னும் கொஞ்சம் வார்த்தையை கேட்குறது, இப்படியே பண்ண அப்புறம் பார்த்தா கொஞ்சம் டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. முதல்ல அப்பப்போ இந்த வர்றதை அப்படியே செலவு பண்ணிடுற மாதிரி. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? சிலர் அட்வான்ஸாக செலவு பண்ணுறவங்களாம் இருக்காங்க, அதான் வரப்போதில்லை வந்தவொடனே கொடுத்துருவோம் அப்படின்ட்டு. ஆனால் அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆஹா, வைப்பு நிதிலாம் வேற இருக்கு, விசுவாச வைப்பு நிதி. அப்புறம் இன்னும் அப்படியே பெருகி அப்புறம் எப்பமா தேவைன்னா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா கொடுக்குற அளவுக்கு வந்துடுச்சு. ஆமென். இப்படி தான் நடக்குது. அதனால் நீங்கள் எடுத்த உடனே பெரிய ஆட்கள் போல நினச்சிடாதீங்க. இப்படி தான் வேலை செய்யுது, வெறுமையாக இருக்குது, வார்த்தை வருது, தொடர்ந்து அதில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது ஒரு பெரிய ஹார்வெஸ்ட்டுக்கு நேராக உங்கள் வாழ்க்கையை எடுத்து போக ஆரம்பிக்கிறது. ஆமென். நான் தான் சொல்லுவேன், கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது சும்மா ஏங்கி தவிக்கிற ஒரு வாழ்க்கையே கிடையாது. எதையெல்லாம் ஏங்குகிறோமோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். எதையெல்லாம் நாம் வாஞ்சிக்கிறோமோ அதையெல்லாம் கத்திடத்துலேருந்து என்ன பண்ண முடியும், நாம் பெற்று அனுபவிக்க முடியும். ஆனால் நாம் கொஞ்சம் அவர்கிட்ட வந்துட்டா போதும், முடியலைங்கிறயாவது சொல்லிடுங்க அவர்கிட்ட இன்னைக்கு காலைல கூட ஒரு இது கேட்டுட்டு இருந்தேன். அதாவது ஒரு ஒருத்தர் நிறைய பேரை பேசுறதுக்கு தூண்டி விட்டாராம். அப்போ எப்படி தூண்டி விடுவாருன்னா, நீங்கள் பேசுங்க அப்படிம்பாங்களாம்.
உடனே அந்த ஆட்கள் கூப்பிட்ற ஆட்கள் வந்து எனக்கு பேச தெரியாதியா, எனக்கு கரெக்டாக வராதியா அப்படிம்பாங்களாம். இந்த 5 நிமிஷம் கரெக்டாக பேசுறீங்களே, அப்படி நீங்கள் பேசுங்க அப்படின்றாங்க. இதாங்க பேச்சு. புரியுதா உங்களுக்கு? ஒருத்தர் வந்து ஆண்டவர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவரே எனக்கு ஜோம் பண்ணுறதுக்கே வரமாட்டுக்கு, எப்படி ஜோம் பண்ணே தெரில, பல பேர் பல விதமாக ஜெபிக்கிறாங்க, எனக்கு எந்த வகையான ஜெபம் வரமாட்டுக்குன்றாராம். பார்த்தா 1/2 மணி நேரம் ஆயிடுச்சான். ஆண்டவர் சொன்னாராம், சூப்பராக ஜோம் பண்ணியப்பா அப்படின்ட்டாராம். இதுக்கு பேர் தான் ஜெபம். புரியுதா உங்களுக்கு? நிறைய பேர் என்ன பண்ற, அதுதான் சொல்கிறேன், உங்களுடைய வீக்னஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த்தாக மாறும். பாட்டு பாடணும் பாருங்க, ஒரு ப்ரொஃபெட்டிக் சாங் மாதிரி தான். உங்கள் பலவீனங்கள் எல்லாம் பலனா மாறும். ஏமேன். சுகவீனம் சுகமாய் மாறும், வனாந்தரம் செழிக்கும். ஏமேன். ஆமாம், 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், எங்கே கொண்டு விட்டீர்? செழிப்பான இடங்களில் கொண்டு வந்து விட்டீர். ஏமேன். போன வாரம் என்ன படித்தோம்? எப்படி நம்ம எல்லாத்துக்கும் உரிமையாளர்களாக கடவுள் நம்மளை வைத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் மேலே நமக்கு என்ன இருக்குது? உரிமையும் அதிகாரமும் இருக்கிறது அப்படிங்கிறது என்ன பண்ணோம்? படித்தோம். ஓகே, ஸோ இன்றைக்கி கொஞ்சம் தொடருவோம். இவ்வளோ நேரம் பேசுனது ஒரு கொஞ்சம் முகவுரை போல. ஆமென். வளமான வாழ்க்கையை எப்படி வசமாக்குறது, எப்படி சொந்தமாக்குறது, அதான் பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கும் அதான் தொடர போகிறோம். த பிளஸட் லைஃப். ஒரு கடவுளுடைய பிள்ளைங்கன்னா நல்லா வாழணும். ஆமென். அதை தான் பேசிகிட்டே இருக்கிறோம் நாங்கள். என்னங்க சார், வேறு டாப்பிக்கே கிடையாதா? அதே ஒரே டாபிக் தான். ஆமென். நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் மூலமாக கொஞ்சம் பேர் நல்லா இருக்கணும், கடவுளை நாம மகிமை பண்ணணும். ஆமென். அவ்வளோதான். நீங்கள் நல்லா இல்லையா, உங்களை நல்லா ஆக்குவார். நாளைக்கு நீங்கள் கொஞ்சம் பேரை நல்லா ஆக்குவீங்க. இதே தான், டூப்ளிகேட் தான். அதாவது இந்த மாடல் படியே என்ன பண்ணிட்டே இருக்கணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும். போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, அவங்க ஒரு அம்மாவை கூட்டு வந்திருக்காங்க சண்டே சர்வீஸில். கூட்டு வந்து அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து, அவங்கள ஆதரித்து, அவங்களுக்கு வார்த்தையை சொல்லி இப்போ சபை கூட்டு வந்து இவங்க மூலமாக அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த சபைக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி பஸ்ஸு காசு இல்லாமல் நடந்தே நான் வந்தேன். இன்றைக்கி நான் இந்த அம்மாவுக்கு வாடகைலாம் கட்டி சாப்பாடெலாம் கொடுத்து ஆதரிக்கிற அளவுக்கு கடவுளை நான் ஆசீர்வச்சிருக்கிறார் அப்படின்னு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். 1 இல்லை 2 இல்லை, இந்த வாரத்தில் மட்டுமே நான் நிறைய சாட்சி கேட்டிருக்கிறேன். நாங்கள் காசு கஷ்டப்பட்டோம், இன்றைக்கி அவங்களுக்கெல்லாம் வாடகையை நாங்கள் தான் பே பண்ணோம் அப்படிங்கிறாங்க. ஆமென். அப்போது இந்த இடத்துல இப்படி ஒரு சிந்தனை, இப்படி ஒரு நம்பிக்கை, இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தேவன் வச்சிருக்கிறார். ஏன்னா எதை நாம் வந்து கனப்படுத்திக்கிட்டே இருக்கிறோமோ, போற்றிக்கிட்டே இருக்கிறோமோ, அது ஒரு அனாயிண்டிங்காக, அது ஒரு மண்டலமாகவே மாறிடும். அப்போ நீங்கள் இதில் வந்து கனெக்ட் ஆகும்போது என்ன உங்களுக்கு நடக்கும்னா, நீங்கள் நல்லா ஆரம்பிப்பீங்க. ஆமென். உங்கள் வாழ்க்கையின் எல்லா பக்கங்களும் நல்லா மாறும். நோக்கம் என்ன? நீங்கள் போய் கொஞ்சம் பேரை தூக்க போகிறீங்க. ஆமென். நீங்கள் போய் கொஞ்சம் பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. அதனால தான் அதை நாங்கள் பேசுகிறோம். சிலர் வந்து அதை தப்புன்னே என்ன பண்ணுறாங்க, சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. வேறு என்ன வழி இருக்குன்னு எனக்கு தெரியல. இதுதான் நான் வேதாகமத்தை கவனிக்கும் போது பார்க்குற மேலான வழியாக இருக்கிறது. பொதுவாக இந்த மதத்தின் சிந்தனை எப்படி இருக்குதுன்னா, பணத்தை மோசமாக பார்க்க சொல்லும், அடுத்தது பணக்காரனை மோசமாக பார்க்க சொல்லிக்கும். பணமும் தப்பு, பணக்காரனும் தப்பு. இதுதான் ரிலீஜியஸில் வர்ற திங்கிங் வந்து இப்படிப்பட்ட திங்கிங்காக இருக்குது. கொஞ்ச நாள் சர்ச்சுக்கு போயிருக்கிறோம், நிறைய ஆவிக்குரிய கூடத்துக்கு போயிருக்கோம்னா அந்த ஆளை கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. ஏன்னா நிறைய டிகாஷன் கலந்துருப்பாங்க. அவங்களுக்கு என்ன டிகாஷன் கலந்துருப்பாங்க? பணம்னாலே தப்பு, பணக்காரனாக இருக்கிறது ரொம்ப தப்பு, பெருகிறது ரொம்ப தப்பு, இந்த டிகாஷன் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம இங்கே வந்தவுடனே களங்கம் இல்லாத ஞானப்பாலை ஊற்றி திருப்பி ஊற்றி திருப்பி ஊற்றி திருப்பி ஊற்றி கடைசியில் பார்த்தா அதுக்கப்புறம் வெள்ளை வெள்ளையேன்னு ஆயிடுறாங்க ஆட்கள். ஆமென். அப்படி தான் எனக்கும் அப்படி தான் இருந்தது, என் மைண்டும் அப்படி தான் இருந்தது, டிகாஷன் மாதிரி தான் இருந்தது. சில போதனைகளை திரும்ப திரும்ப கேட்டு, சில சத்தியங்களை கேட்டு கேட்டு முதல்ல அப்படியே சேஞ்ச் நமக்குள்ளே தான் முதல்ல மாற்றம் வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாம் சொல்லுங்கள், மாற்றம் உங்களுக்குள்ளே தான் நடக்கும். உங்கள் தொழிலையோ உங்கள் வாழ்க்கையிலையோ எதுலேயோ நடக்கும்னா அது எங்கே நடக்கும்?
உங்களுக்குள்ள தான் அது நடக்கும். கடவுள் வந்து உங்களுக்குள் கிரியை செய்கிற கடவுளாக அவர் இருக்கிறார். அப்போ ரொம்ப நாளாக இப்போ இது டக்குன்னு பேசுகிறோன்னே ஒரு எதிர்ப்பு கிளம்பும் பாருங்களேன். மற்றவங்க எதிர்க்க மாட்டாங்க, நம்ம ஆட்கள் தான் இந்த போதனை என்ன பண்ணுவாங்க, எதிர்ப்பாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பைபிள் பணத்துக்கு எதிராக பேசுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, பிரதர் பணம் இல்லைன்னா இந்த பைபிளே பிரிண்ட் பண்ண முடியாது. புரியுதா உங்களுக்கு? எந்த பிரிண்ட்லேயாவது எங்கேயாவது பிரிண்டிங் இதில் ஃப்ரீயாக அடிச்சு கொடுக்காங்களா பைபிள்? சிலர் நமக்கு ஃப்ரீயாக பைபிள் கொடுக்குறாங்க, அதுக்கு கூட காசு கட்டி பே பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்குது, சில பேருக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. அப்போது பணத்தை பற்றி பைபிள் என்ன பண்ணலை, எங்கேயுமே தப்பாக சொல்லவே இல்லை. அது நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிடுறோமே தவிர, வேதாகமத்தில் பணத்தை பற்றி தப்பான ஏதாவது வார்த்தை இருக்கா? உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது இருக்கா? தப்பாக சொல்லலை, தப்பாக புரிஞ்சுக்கிட்ட வார்த்தைகள் இருக்குது, அதெல்லாம் நம்ம நிறைய பேசிட்டோம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது அப்படி தான் போட்டிருக்கே தவிர, பணம் எல்லா தீமைக்கும் வேர் அப்படின்னு போடல. நம்ம ஆட்கள் அதை கட் பண்ணிவிட்டு எது மட்டும் வச்சுருப்பாங்க, பணம் எல்லா தீமைக்கும் வேர் அப்படின்றாங்க. அப்போ பணம் ஒரு மோசமானது என்கிற எண்ணம் சபைகளுக்குள்ளே சென்ற அநேகருடைய உள்ளத்தில் ஆழமாக போயிருக்கிறதுனால, இவங்களுடைய சப்கான்சியஸில் என்ன இருக்கும்னா, இந்த பணம், தொழில், பிஸ்னஸ் இது குறித்து ஒரு எதிர்ப்பு உணர்வே உள்ளே இருக்கும். இது எதுக்கு நான் போதிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த எதிர்ப்பு உணர்வு உள்ள எதுவும் உங்ககிட்ட வராது. புரிகிற மாதிரி சொல்கிறேன். யூ கேனாட் அட்ராக்ட் வாட் யூ கிரிட்டிசைஸ். நீங்கள் எதையெல்லாம் விமர்சித்து கொண்டே இருக்கிறீர்களோ அதை உங்களால் வசீகரிக்க முடியாது. எதையெல்லாம் நீங்கள் சிறந்ததாகவும் மேன்மையானதாகவும் கனமுள்ளதாகவும் என்றீங்களோ அதுதான் உங்ககிட்ட வரும். சில ப்ரீச்சர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் ஊழியத்தில் செழிப்பு வரமாட்டுக்கு அப்படின்ட்டு. சில பிஸ்னஸ் மேனும் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்போது அப்படி சொன்ன ப்ரீச்சர்ஸ்கிட்ட நான் கேட்பேன், நீங்கள் ப்ராஸ்பரிட்டியை பற்றி எந்த பிரசங்கம் பண்ணியிருக்கீங்க, செழிப்பை பற்றி ஏதாவது பிரசங்கம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா, பேசுறதுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது பிரதர், பேசுனா தப்பாக சொல்லியிருந்தாங்கல்ல, பேசுனா நம்ம மேலே முத்திரை குத்திராதீங்களா அப்படின்ட்டு. அப்போ எதை குறித்து பேச நீங்கள் வெட்கப்படுறீங்களோ, எதை குறித்து பேச நீங்கள் பயப்படுறீங்களோ, எதை குறித்து பேச உங்களுக்கு கூச்சமாக இருக்கோ அது உங்ககிட்ட வராது. ஹலோ? ஏன்னா நீங்கள் ஒன்றை கனமாக எண்ணும் பொழுதுதான் அது உங்களிடத்துல வரும். ஆமென். நான் சொல்றது ஒரு அடிப்படை பிரமாணத்தை சொல்றேன், அது எல்லா விதத்திலுமே பொருந்தும். அது எல்லா விதத்திலுமே பொருந்தும். நீங்க எதை வேல்யூ பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அது உங்களிடத்துல வரும். நீங்க வேல்யூ பண்ணாதது உங்ககிட்ட இருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், போக ஆரம்பிச்சிடும். அதுக்காக பணத்தை கும்பிடணும், பணமே நீந்தான் அப்படி சொல்லலை. அது இன்னொரு எட்ஜி. உங்களுக்கு புரியுதுங்களா? ரெண்டு எட்ஜி இருக்கு. வச்சா குடும்பி அடிச்சா மொட்டைங்கிற மாதிரி ஒரு கூட்டம் அதை அலட்சியம் பண்ணிடுது, இன்னொரு கூட்டம் அதை ஆராதிக்கி. புரியுதுங்களா? ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, அலட்சியம் பண்ணுது. இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுது, பணமே நீ இல்லாம முடியாது அப்படின்னு பணம் உங்களுக்கு என்னதான் மாறிடுச்சு, காடா மாறிட்டு. அதை தான் ஜீசஸ் மேத்யூ 6ல் என்ன பண்றாரு, சொல்றாரு. என்ன சொல்றாரு, 2 எஜமான்களுக்கு ஒருவன் ஊழியம் செய்ய கூடாது, சர்வ் பண்ண முடியாது, சேவிப்பதை பற்றி சொல்றாரு. நீ கடவுளையும் பணத்தையும் என்ன பண்ண முடியாது, ஆராதிக்க முடியாது. நீ கடவுளை ஆராதி, நீ பணத்தை ஆராதிக்க என்ன பண்ணல, படைக்கப்படவில்லை. பணம் உனக்கு சர்வெண்ட்டு. அதான் ஒரு மெசேஜ் பேசியிருக்க நீங்கள் கேட்டிருப்பீங்க, காட் இஸ் மை மாஸ்டர், மணி இஸ் மை சர்வெண்ட். தேவன் எனக்கு எஜமானனா இருக்கிறார், பணம் எனக்கு வேலைக்காரனா இருக்க படைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இப்போ இது ஒரு கூட்டத்துக்கு இந்த பிரச்சனை. எந்த பிரச்சனை, பணம் தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. நம்ம இந்த ரிலீஜியஸ் கும்பல் இருக்குல்ல, இதுக்கு என்ன பிரச்சனை, அது முக்கியம் இல்லை. அதெல்லாம் பிரதர் வருகையை பற்றி பேசுங்க, வருமானத்தை பற்றி பேசாதீங்க அப்படிங்க. இங்கே யாருக்காவது வருகை பிரச்சனை இருக்கா? எவ்வளோ கால்ஸ் வருது பாருங்க.
இன்னைக்கு எனக்கு வந்து ப்ரேயர் ரெக்வஸ்ட்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த தம்பிமார்கள் வர கால் பாருங்கள், எல்லாம் பாருங்கள். ஏற்கனவே பண பிரச்சனையில் மக்கள் நிறைய இருக்கிறாங்க. அதுவும் இந்த லாக்டவுன் டைமில் ஏகப்பட்ட பேர் என்ன சொல்கிறாங்க, ஐயோ என்ன பண்ணே தெரிலைங்க, வைக்கலைங்க. அப்போ நம்ம கர்த்தர் எப்படி இந்த சமயத்தில் உதவி செய்கிறார், கர்த்தர் எப்படி நமக்கு இதில் வந்து அற்புதங்களை செய்கிறார், எப்படி நம்ம செழிக்க முடியும், எப்போவுமே இப்படி சூழ்நிலைகள் மாறினா கூட நம்ம எப்படி நல்லா இருக்க முடியும்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், போதிச்சுக்கிட்டே வர்றோம். ஏன்னா அதுதான் கடவுளுடைய திட்டமாக இருக்குது. கடவுளுடைய திட்டம் மனிதர்கள் குறைவில் வாழ்வது கிடையாது. ஆமென். குறைவில் இருந்த மக்களை செழிப்பான இடத்துக்கு கூட்டு போகிறது தான் கடவுளுடைய திட்டமாக இருக்குது. கரெக்டா? கடவுள் ஒருபோதும் தன்னுடைய ஜனத்துக்கு எதை வைக்கல, பஞ்சத்தை வைக்கல, பட்டினிய வைக்கல, குறைவை வைக்கல. அப்போ இந்த பக்கம் பணம் வந்து கடவுள் மாதிரி பார்க்கப்படுது, இந்த பக்கம் பணம் என்ன ஆயிடுது, ஒன்றுமே இல்லைன்ட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பீப்புள், ஆவிக்குரிய மக்கள்னு சொல்கிறவங்க கிட்ட நிறைய பேர்கிட்ட என்ன இருக்க மாட்டேக்கு, காசு லேது, டப்பு லேது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், என்ன புரிஞ்சுக்கணும்னா பணம் வந்து மோசமானது கிடையாது. இட்ஸ் a wonderful tool. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பணம் என்பது ஒரு அற்புதமான கருவி. பணம் மோசமோ நல்லதோ அப்படிங்கிறதுலாம் இல்லை. பணங்கிறது ஒரு மெட்டீரியல், அது வந்து ஒரு நியூட்ரலாக இருக்குது. அது யார் கையில் இருக்குதோ அதை வச்சு அதனுடைய தன்மை வெளிப்படும். புரியுதா? இப்போ இங்கே ஒரு 100 கோடி கிடக்குன்னா ஊரே கெடுக்கணுங்கிற ஒரு புத்தி உள்ள ஒரு ஆள் கையில் அது கிடைக்கணும் வைங்களேன், என்ன ஆகும்? 100 கோடியை வச்சு தானும் கெடுத்து ஊரையும் கெடுப்பான். அதே நம்ம அமுல் பிரதர் கையில் கிடைக்கணும் வைங்க, என்ன ஆகும்? என்னங்க, ரவி பிரதர் கையில் கிடைச்சா என்ன ஆகும்? என்னங்க என்ன ஆகும்? 100 கோடியா அப்படின்றீங்களா? அதான் ஒருத்தருக்கு வந்து 100 கோடி வந்து பரிசு விழுந்திருக்கு. அந்த நேரம் தான் அவர் ஹார்ட் ஆப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வந்திருக்காரு. அப்போ டாக்டர் சொல்லியிருக்காரு, சந்தோஷமானதோ என்ன பண்ணக்கூடாது, அவர் சொல்லக்கூடாது, மெதுவாக தான் சொல்லணுன்னு இருக்காங்க. அப்போ அந்த பாஸ்டர்கிட்ட சொல்லி அனுப்பி விட்ருக்காங்க, பக்குவமாக சொல்லுங்கன்ட்டு. அவர் வந்து சொல்லியிருக்காரு, இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 லட்ச ரூபா உங்களுக்கு இப்போ கிடைக்கணும், என்ன பண்ணுவீங்க அப்படின்னு இருக்காரு. 10 லட்சம் தான் கிடைச்சா என்ன பண்ணுவேன், நான் வந்து இது பண்ணுவேன் அதுன்னு இருக்காரு. பரவாயில்லையே, இவர் அசாராமல் இருக்காரு அப்படின்ட்டு, சரி ஒரு 1 கோடி ரூபா கிடைச்சா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு இருக்கார். உடனே அவர் வந்து 1 கோடி ரூபா கிடைச்சிருந்தா இந்த வீட்டெல்லாம் கொஞ்சம் சரிப்படுத்துவேன் அப்படின்னு இருக்காரு. பரவாயில்லையே, ஆள் ஓரளவுக்கு இதாகிட்டு இருக்கான்னு இவர் இப்படி நோண்டிகிட்டே இருந்திருக்காரு. இவரும் டென்ஷன் ஆகிட்டே இருக்கிறாரு. யார்? ஆப்ரேஷன் முடிச்ச ஆள். கடைசியில் என்ன பண்ணியிருக்காரு, சரி பிரதர் உங்களுக்கு ஒரு 100 கோடி ரூபா இப்போ இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்ட்டு, உங்களுக்கு பாதியை கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாரு. அப்புறம் அவர் நெஞ்சை பிடிச்சிட்டாராம். அது மாதிரி சில நேரம் ஒரு கெப்பாசிட்டி இல்லாமலே போயிடும் சிலதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இப்போ தப்பான ஆள்கையில் அது கிடைக்குதுன்னா என்ன பண்ணுறான், அவன் என்ன பண்ணுறான், அதை வச்சு பண்ணுறான். இதுவே சரியான ஆள்கையில் கிடைச்சா என்ன ஆகும்? அப்போ பணங்கிறது நல்லது கெட்டதுங்கிறது இல்லை, அது என்னது, அது ஒரு நியூட்ரல் மாதிரி, ஒரு சமநிலையில் இருக்கிற ஒரு காரியம். நல்லதோ கெட்டதோ இல்லை, கண்டிப்பாக நல்லது தான், பிரயோஜனம் உள்ளது தான். ஆனால் அது ஒரு மெட்டீரியல், அப்படியே இருக்குது. யார் கையில் அது இருக்குது? இது பணம் மட்டும் இல்லை, பதவி எடுத்துக்கலாம், பொசிஷன் எடுத்துக்கலாம், எதுவாக வேணாலும் எடுத்துக்கலாம். உயர்ந்த காரியங்கள், சிறந்த காரியங்கள் சரியான நபர்கள் கையில் இருக்கும் பொழுது அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. தப்பான ஆள் கையில் இருக்கும்போது என்ன ஆகுது, கெட்டதாக அது மாறுகிறது. அப்போ கடவுளுடைய ஐடியா என்ன தெரியுமா, என் பிள்ளைங்க கையில் இருக்கணுங்கிறது என் விருப்பம் அப்படிங்கிறார். புரிஞ்சான்னு தெரில. என்னுடைய நோக்கத்தை, என்னுடைய திட்டத்தை புரிந்து கொள்கிற என் பிள்ளைங்க கையில் இருப்பது தான் நியாயங்கிறார். ஆமென். இதை விளங்கிக்கும் போது ஐஸ்வர்யம் உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பணமே வா.
எல்லாம் சொல்லுங்க, என்னிடமாய் வா. ஐ எம் a right person. Amen. எஸ். கடவுள் அதனால தான் பாருங்க நிறைய நேரத்தில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விட்டுருந்தார். தப்பான ஒரு இடத்துல இருக்கிற பணத்தை சரியான இடத்துக்கு மாற்றி விடுதார் கடவுள். அது ஒரு வேதாகம் முழுதும் இருக்கிற ஒரு சத்தியங்க. இப்போ நான் இது எல்லாமே போதிச்சிருக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 60-70 வாரம் பேசியிருக்கிறேன். நீங்கள் போய் தனியாக யூடியூப்ஸில் அதை கேட்கலாம் ஒவ்வொன்றா. இது என்னென்னா, இதுக்கு பேர் மணி டிரான்ஸ்ஃபர், பொருளாதார பரிமாற்றத்தை கடவுள் செய்கிறார். எப்படி ஒரு இரவில் எகிப்தில் இருந்த பணம் யாருடையதாக மாறிச்சு? இஸ்ரவேலர்களுடையதாக மாறினது. ஒன் நைட்டு ஒரு தேசத்தினுடைய எக்கனாமி எடுத்து இன்னொரு மக்கள் கையில் கொடுத்துட்டார் கடவுள். ஆமே, கடவுள் அவங்க வேலை செய்கிறாருங்க. நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். ஆனால் நீங்கள் வந்து நினச்சிக்கூடாது எப்படியோ நம்ம கிடப்போம். கிடையாது. உங்கள் இருதயத்தை சில நல்ல நோக்கங்களுக்காக நீங்கள் வச்சுட்டே இருப்பீங்கன்னா உங்களை நோக்கி பணம் வரும். ஆமென். கடவுள் உங்களை நோக்கி செல்வத்தை என்ன பண்ணுவார்? திருப்பி விடுவார். ஏராளமான வசனங்கள் இருக்குது நீதிமொழிகளில். ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்கிரிப்சராக நிரம்பி இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இந்த வெல்த் டிரான்ஸ்ஃபர்ஸ் பற்றி அவ்வளவு ஸ்கிரிப்சர் என்ன பண்ணப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்குது. இன்னைக்கு மாலையில் கூட ஒரு வசனம் வாசித்தேன். நீதிமொழிகள் 28:8 அநியாய வட்டியினாலும் ஆதாயத்தினாலும் தன் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவன் தரித்திரர் பேரில் இறங்குகிறவனுக்காக அதை சேகரிக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தன் வந்து சேர்த்து வச்சிருக்கான், தப்பான விதத்தில் அதெல்லாம் நிறைய உண்டு பண்ணிட்டான். கடவுள் சொல்கிறாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, இங்கே இருக்கிறதெல்லாம் இங்கே வரப்போகுது அப்படிங்கிறார். தரித்திரரின் பேரில் இறங்குகிற மனுஷனுக்கு இப்படிப்பட்டதெல்லாம் அவனோட அது என்ன போகிறான்? இணைய போகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஏமேன். அப்போ புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இது எதுக்கு இந்த போதனை உங்களுக்கு கொடுக்குறேன்னா, இந்த பணம் வர்றதுக்காக கடவுள் உங்கள் கூட நின்று வேலை செய்கிறார். ஆமென். அது உங்ககிட்ட வரணும்னு அவர் விரும்புகிறார். உங்கள் கையில் இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறார். யாரோ ஒருத்தர் கையில் கிடக்கணும்னு அவர் நினைக்கல பாருங்களேன். ஏன்னா பணம் தான் இங்கே பல விஷயங்களை தீர்மானிக்கிற ஒரு 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 டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது. கடவுள் அதனால் என்ன பண்ணுறாரு? அது உங்ககிட்ட தந்தால் சில நல்ல விஷயம்லாம் நடக்குமேங்கிறார். ஆமென். அதனால தான் கொஞ்சம் கொடுத்து பார்க்குறாரு என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அம்புட்டும் வாய்க்குள்ளே போதா இல்லை அதில் ஏதாவது சில இது நடக்கா அப்படி பார்க்குறாரு கடவுள். ஆமாம் ஆமாம். அதனால தான் வேதவசனம் சொல்லுது. மத்தேயுல இயேசு சொல்கிறாரு, அதாவது கிங்டமில் பணம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. இந்த உலகத்தில் பணம் எப்படி இருக்குது? ரொம்ப பெரிய விஷயமா பார்க்குது. கிங்டமில் என்ன கிடையாது, அது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. தங்கம் வந்து இந்த உலகத்தில் ரொம்ப உயர்ந்தது. கிங்டமில் தரையில் போடுறது. ஹலோ, விளங்குதுங்களா? நீங்கள் அப்பேற்பட்ட அப்பாவுக்கு பிள்ளைகளா அவர் ராஜ்யத்தில் உட்காந்துருக்கீங்கிறத யோசித்துக்கணும். புரியுதா உங்களுக்கு? பாருங்க இது எப்படி சொல்றீங்கன்னா, பாருங்க ஜீசஸே சொல்றாரு பாருங்க. லூக்கா 16:11 16:11 கண்டுபிடிச்சாச்சா? ரைட். 16:11 பாருங்க. அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் அப்படின்னா என்னன்னா, அதுதான் ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்ல, அது ரொம்ப சின்ன விஷயம். நம்ம வந்து அதாவது உண்மையான கார்லாம் வாங்கி கொடுக்க முன்னாடி பொம்மை கார் வாங்கி கொடுக்குறோம் இல்லையா பிள்ளைகளுக்கு, அது மாதிரி தான் கடவுள் வந்து பெரிய பெரிய விஷயம்லாம் தரத்துக்கு முன்னாடி பணத்தை கொடுத்து பார்க்குறாரு. அது பொம்மை கார் மாதிரி. புரியுதுங்களா உங்களுக்கு? பணம் வந்து இஸ் ஹையஸ்ட் திங்ஸ் அப்படி சொல்ல, சும்மா ஒரு விளையாட்டுக்கு மாதிரி கொடுத்து பார்க்குறாரு. அதுதான் லீஸ்டாக இருக்குது. கிங்டமில் மணி வந்து என்னதான் இருக்குது? ரொம்ப லீஸ்ட் திங்ஸ். தரையில் போடுறதுக்கு தான் தங்கம். ஏமேன். ஆமாம், தரையில் போடுறதுக்கு தான். அப்போ அது கொடுத்து பார்க்குறாரு. அதனால தான் பாருங்களேன், இந்த பணம் வந்து
அது வச்சா அது கொடுத்தா ரியல் கேரக்டர்லாம் வெளியில் வருது. ஒரு ஆள் என்னங்க ஒன்றுமே தெரிய மாட்டேங்குன்னா கொஞ்சம் காசு கொடுத்து பாருங்க, அவர் யாருங்கிறது வெளியில் தெரியும். ஆமாம், அழகாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு கொஞ்சம் பதவியை கொடுத்து பாருங்க, கொஞ்சம் நல்ல நல்ல விஷயங்களை கொடுத்து பாருங்க. அதாவது ஒன்றுமே இல்லாமல் ரூமுக்குள்ளே அடைச்சி போட்டுக்கிட்டு இவன் யாருன்னு கண்டுபிடிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். அந்த ஆளை கொஞ்சம் வெளியில் கூட்டு வந்து கொஞ்சம் காசு, கொஞ்சம் பதவி, சில இதெல்லாம் கொடுத்து பார்த்தா அந்த ரியல் திங்ஸ் என்ன பண்ணுது, வெளியில் வருது. அப்போ கடவுள் என்ன சொல்கிறாரு, இந்த பொருள்லாம் நான் கொடுத்து பார்க்குறேன், அநீதியான உலக பொருள். அதனால தான் நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா கடைசியில் செழிப்பு கிடைச்சிச்சுன்ட்டே இல்லை. கடவுளுடைய பிள்ளைங்களுக்கு செழிப்பை முதல்ல கொடுக்குறாரு. இஸ்ரவேலர் கையில் முதல்ல கொடுத்துட்டாரு, ஆபிரகாமுக்கு முதல்ல கொடுத்துட்டாரு, ஐசக்கு முன்னாடியே கொடுத்துட்டாருங்க ஐஸ்வர்யத்தை. விடுதலை ஆகிற ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே எல்லாரும் பேங்க் அக்கௌண்ட் ஃபுல்லா இருக்கு. என்னங்க அப்படிதானே? அன்னைக்கு ஒரு 6 மாதம் கழித்து 6 வருஷம் கழிச்சு அப்படிலாம் கிடையாது. வெளியில போகும்போதே மூட்டையோட தானே போறாங்க, வெள்ளியோடும் பொண்ணோட தான் என்ன பண்றாங்க போறாங்க. அப்ப டே 1ல என்ன இருந்தது, செழிப்பு இருந்தது, ப்ராஸ்பரிட்டி அவங்க கையில இருந்துச்சு. ஆனா அவன் அந்த இதை வச்சு ஆசரிப்பு கூடாரம் கட்ட போறானா இல்ல கண்ணுக்குட்டி செய்ய போறானா அப்படிங்கிறது கொடுத்து பார்த்தாதான் தெரியும் பாருங்களேன். அதனால நீங்க நினைச்சிக்க கூடாது இந்த பணம் அப்படிங்கிறது வந்து என்னமோன்ட்டு, அது நம்முடைய ரியல் கேரக்டரையே வெளியில் கொண்டு வர்ற ஒரு மேட்டராக அது இருக்குது. ஆமேன். இப்போ கடவுள் சொல்கிறாரு, நான் உன் கையில் நிறைய தரணும்னு ஆசைப்படுறேங்கிறார். ஆமேன். அவள் கொஞ்சம் கொடுத்து பார்க்குறாரு, ஆள் கொஞ்சம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுதுன்னா கடவுள் சொல்கிறாரு, ஆஹா நான் தேடின ஆள் நீந்தான், நான் தேடின ஆள் நீந்தான். உன்னை நோக்கி லட்சங்கள் அல்ல, கோடிகள் அல்ல, மில்லியன் கணக்கில் நான் வந்து திருப்பி விடுகிற தேவனாக நான் இருக்கிறேன். ஆமென். அவ்வளோதான் விஷயம், அவ்வளோதான் விஷயம். இங்கே ஒன்றும் இல்லை, ஒரு சில லட்சம் பார்த்தாலே போதும், ஐயா அப்படியே அதுலேயே டவுன் ஆயிடுவாங்க. லட்சமே உன்னை சோழியை முடிச்சுட்டப்பா, இன்னும் கோடிலாம் கொடுத்தா உன்னை தோண்டி தான் எடுக்கணும் போல. புரியுதா உங்களுக்கு? ஏன் மக்கள் வந்து ஒரு மாதிரி ஆயிடுறாங்க, ஏன் தரித்திரத்தில் போயிடுறாங்க, ஒன்றும் இல்லாமல் போயிடுறாங்கன்னா இந்த அப்போ பாருங்கள், சொல்லப்போனால் இது வந்து இது ஹேண்டில் பண்ணுறதுக்கே ஒரு கடவுளுடைய உதவி தேவை. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ இது ஏன் நம்மளை தின்னுருது சில நேரம்னா, நமக்கு இதை அது பவர்ஃபுல்லாக இருக்குது, அது ரொம்ப வலிமை உள்ளதாக இருக்குது. பணமோ பதவியோ வலிமை உள்ளதாக இருக்கிறதுனால தான் சில நேரம் என்ன ஆயிடுதுன்னா நம்மளே அதை என்ன பண்ணிடுது, அடிமைப்படுத்திடுது. அந்த பணக்காரனை பார்த்து ஏசு சொன்னார், நான் என்ன பண்ணணும், ஒன்றும் பண்ண வேண்டாம், பரிசை மட்டும் தர அப்படின்னாரு. அவன் சொல்லிட்டான், அது மட்டும் நம்மளால முடியாது பாஸ் அப்படின்ட்டான். நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள என்ன செய்யணும் எதுனாலும் சொல்லுங்க அப்படின்ட்டான். வேற ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பரிசை தர அப்படின்னாருல, ஆள் கிளம்பிட்டான். ஏன்னா பணத்தை அவன் வைத்திருக்கவில்லை, பணம் அவனை வைத்திருந்தது. புரியுதா உங்களுக்கு? பணத்தை நீங்க வச்சுக்கிறதுல தப்பே இல்லை, ஆனால் நல்லா பார்த்துக்கணும், நீங்க பணத்தை வச்சிருக்கீங்களா பணம் உங்களை வச்சிருக்கா அப்படின்ட்டு. இதுதான் மேட்ரு. இந்த இடத்துல தான் மக்கள் என்ன பண்ணிக்கிறாங்க, மாட்டிக்கிறாங்க. அதனால தான் சிலர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நமக்கு பணமே வேண்டாம் அப்படி பிரசங்கெல்லாம் வந்துடுச்சு. ஏன்? இந்த பணத்தை வச்சவங்க பணத்தை கரெக்டாக கையாளாக தெரியாததுனால தப்பாக யூஸ் பண்ணி இவங்களும் கெட்டு ஊரையும் கெடுத்து இவ்வளோ வேலை பண்ணதுனால என்ன பண்ணிட்டாங்க, புத்த மதத்தின் தத்துவத்தெல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. ஆசையே அழிவுக்கு காரணம், நம்ம எதுக்கும் ஆசைப்படக்கூடாது, தோசையோடு நம்ம வாழ்க்கையை முடிச்சிடணும், பிரியாணிலாம் நமக்கு தேவை இல்லை அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ஆதரவாக தாங்க பேசிட்டு இருக்கேன்.
ஐயா சண்டே பிரியாணி ஆர்டர் அப்படிங்காப்ல. இது இப்படி குறைக்கிட்டாங்க. இப்படி மக்களுடைய மென்டாலிட்டி என்ன பண்ணிட்டாங்க, அதாவது எப்படின்னா பயன்படுத்த தெரியலனால அது வேண்டான்ட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா பயன்படுத்துறது எப்படின்னு தெரிந்து கொண்டு கடவுளுடைய பலத்தினால பணமோ பதவியோ மக்களோ செல்வாக்கோ எல்லாமே கடவுள் கொடுக்கறது தான். அதை எப்படி மேனேஜ் பண்ணணும் அதுக்கு ஒரு ஞானத்தை ஒரு பலத்தை நம்ம கேட்டால் கடவுள் சொல்கிறாரு, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தனா நான் உன்னை அநேகத்துக்கு அதிகாரி ஆக்கிடுவேங்கிறார். ஆமே, அநேகத்துக்கு ஒன்று அதிகாரி ஆக்குவேன். பணத்தை உனக்கு வேலை செய்ய வைக்கிறது தான் என் வேலையேங்கிறார். ஆமே, எல்லாம் சொல்லுங்க, பணம் எனக்கு வேலை செய்யும். ஆமே. அப்போ பாருங்களேன், இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 1000 வருது, சில 10,000 வருது, லட்சம் வருது. இது என்ன பண்ணுறோன்னு பார்க்குறாரு கடவுள். கண்டிப்பாக பார்க்குறாரு. வாய்க்குள்ளே எவ்வளோ போகுது, இந்த நிலையில் கூட தேவனை எப்படி கனப்படுத்துகிறோம், இந்த நிலையில் கூட நம்ம சுற்றில் இருக்கிற மக்களுடைய தேவைகள் குறித்து நம்முடைய எண்ணங்கள் எப்படியாக இருக்கிறது, இதெல்லாம் பார்க்குறாரு கடவுள். ஆமாம், கண்டிப்பாக பார்க்குறாரு. ஆஹா, 100 ரூபாவில் வச்சு இவன் இவ்வளோ பண்ணுறானா, கூட்டு பெருக்கு அப்படிங்கிறார் கடவுள். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமாம், அப்படி தான். இப்போ அநியாயமாக பெருக்கி வச்சிருக்கவன் கையில இருந்து கடவுள் சொல்கிறாரு, பிடுங்கி உங்ககிட்ட கொடுக்க போகிறாங்கிறாரு. எதுக்கு? ஒரு அமிக்கினி கையில இருந்து பிடுங்கி இன்னொரு அமிக்கினி கைக்கா? அதுக்கு அவங்க கையிலே வச்சுருந்துருக்கான். நீங்க நதி மாதிரி இருந்தீங்கன்னா அங்க இருந்து இங்க ஃப்ளோ பண்ணி விட்டுருவாரு. ஆமென். இதுதான் விஷயம். ஸோ பணம் அப்படிங்கிறது ஏதோ சரீர பிரகாரமான ஒரு காரியம் நீங்க நினச்சிக்காதீங்க. அதுக்கு பின்னாடி நிறைய ஒரு ஸ்பிரிச்சுவல் பவரே இருக்கு. அது ஒரு ஆவிக்குரிய காரியமா இருக்கு. அது நீங்க நினச்சிக்க கூடாது, லேஸ்பட்டது நினச்சிக்க கூடாது. ஏதோ உழைப்பு பிஸ்னஸ் அப்படிங்கிறதுலாம் இல்லை. அது பின்னாடி ஒரு ஆவிக்குரிய உலகமே என்ன பண்ணிட்டு இருக்குது, ஏங்கிக்கிட்டே இருக்கு. அப்போ என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாக இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள். அப்போ மணிங்கிறது ரொம்ப லீஸ்ட் திங்ஸ் தான். கடவுள் அதை வச்சு அது ஒரு பொம்மை மாதிரி கொடுத்து விளையாண்டு பாருங்கிறார். அதுலே நீ இதாகிட்டனா எப்படி? இல்லை, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, பணத்தை கையால் எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு தர்ற கொஞ்சம் பணத்தை கூட நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி அதை நான் சேவ் பண்ணணும், எப்படி நான் அதை எந்த இடங்களில் முதலீடு செய்யணும், எந்த விதத்தில் நான் செலவு பண்ணணும், எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கொஞ்சம் பணம் இருக்கும்போது கூட கடவுளை கனம்ன்ற ஒரு இருதயம் உங்களுக்குள்ள வரும்னா நான் சொல்கிறேன், நீங்கள் பெருகுவது நிச்சயமான ஒன்றாக அது இருக்கிறது. நீங்கள் பெருகுவது நிச்சயமான ஒன்றாக இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் பெருகுவீங்க. ஆமென். நடந்தே தீரும். பாருங்களேன், கண்டிப்பாக நடக்கும். அப்போ பணத்தை பற்றி ரொம்ப மோசமாக நம்ம ரிலிஜன் மக்கள் சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, பணத்தை கடவுளாகவே ஆக்கிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ரிலீஜியஸ் மக்கள் சொல்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா, பணம் எப்படி மோசம்னு சொன்னாங்களோ அது மாதிரி எதையும் சொல்லிட்டாங்க. பணக்காரர்கள்னாலே மோசம், பணக்காரங்களாம் ரொம்ப கெட்டாங்க. மொத்தம் பணக்காரனாக இருக்கான்னா இவங்க ஐடியாவில் என்ன இருக்கும், கடவுள் இவனை ஆசீர்வதித்திருக்கிறார், இவன் பணக்காரனாக இருக்கிறான் அப்படி யோசிப்பாங்க நினைக்கிறீங்க? அந்த தாட்லாம் வரல. எவனை அடித்தானோ, எவனை முழுங்கலானோ, எங்கே ஆட்டையை போட்டானோ, எங்கே சேட்டையை காமிச்சானோ அப்படின்னு தான் பார்க்குறாங்களே தவிர கடவுள் ஆசீர்வதித்து ஒருத்தன் செல்வந்தன் ஆகிறான்ங்கிற சிந்தனையே மக்களுக்கு அது மறந்தே போயிடுச்சு. இப்போ கடவுள் உங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கிறாருன்னா எதுக்கு? இந்த உலகத்துக்கு ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறார். என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டு இவர்கள் ஐஸ்வர்யத்தையும் செல்வத்தையும் பார்த்தார்கள்னு சொல்கிறதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுருக்கிறார். ஆமென். அதுக்கு ஒரு அடையாளமாக, அதுக்கு ஒரு அத்தாட்சியாக நீங்கள் இருக்க போகிறீங்க. ஆமென். அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் என்னுடைய ஆஃபீஸ் இதில் எழுதி போட்டிருப்பேன், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. எப்படியா இந்த ஆள் பெரிய ஆள் ஆனார்? இந்த ஆள் பெரிய ஆள் ஆனான்னா பல பேரை நசுக்கிவிட்டான், அதனால் பெரிய ஆள் ஆகிட்டான். பல பேரை மிதித்து பலரை கெடுத்து அப்படிலாம் கிடையாது. அது அப்போ நம்ம ஸ்பிரிச்சுவல் பீப்புள், ஆவிக்குரிய மக்கள்னு சொல்கிறவங்களுக்கு என்ன இருக்குது தெரியுமா? ஒருத்தன் பணக்காரனாக இருந்தாலே அது நல்ல விதத்தில் இருக்க முடியாதுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது உள்ள.
ஆனால் வேதவசனம் நீங்கள் திறந்து பாருங்க, வேதவசனம் சொல்லுது உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்போ ஏன் அப்படி சொல்லியிருக்கு? இவங்க என்ன சொல்கிறாங்க, உண்மையாக இருந்தால் எங்கள் பிரதர் முன்னேற முடியும், இப்படியே சொல்லி வாழ்கிறாங்க. இல்லைங்க, கடவுள் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் போது அவன் பெருக முடியும். மைண்ட் செட்டே தப்பாயிடுச்சு பாருங்களேன். தப்பான விதத்தில் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும், தப்பான விதத்தில் மட்டும்தான் பெருக்கம் கிடைக்கும், தப்பான விதத்தில் மட்டும்தான் ஒருத்தர் நல்லா முடியுங்கிறதே ஒரு ஐடியாலஜி உள்ளே போட்டதுனால சிலர் என்ன பண்ணுறது இல்லை, நான் ஏதோ வயிற்றுக்கு ஏதோ வேலைன்னு பெருக்கும்போது பிஸ்னஸ்லலாம் ஈடுபடுறது இல்லை, அது பிஸ்னஸில் போனால் 1000 போய் சொல்லுமாமே, பிஸ்னஸில் போனால் அப்படி இப்படின்னு இது பண்ணும். வேண்டாம் பிரதர், நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு வருகையில் போயிடுவோம், அதுதான் நமக்கு முக்கியம். வேற எதுலையும் நம்ம என்ன பண்ண வேண்டாம், ஆட்ட வேண்டான்ட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா பல பேருடைய ஆற்றல் இப்படி பேசி என்ன ஆக்கப்பட்டுட்டு முடக்கப்பட்டுச்சு. இப்போ இது மாற்றணும் பாருங்க, கடவுளுடைய வார்த்தையை கொண்டு மாற்றணும். கண்ணு தப்பாகவே பார்க்குது அப்படிங்கிறதுக்காக கண்ணை மூடிட்டே இருக்க முடியுமா? கண்ணை கரெக்டாக பார்க்கறதுக்கு ட்ரெயின் பண்ணணும். போகும்போது காதில் தப்பாக கேட்கணும்னா மூடிட்டே போயிடவா? பேசும்போது 2 வார்த்தை ஃப்ளோவில் வந்துடுது, அதுக்காக ஃப்ளோலன்னா பரவாயில்ல அப்படிங்கிறீங்களா? அதுக்காக இது பண்ண முடியுமா? அந்த குரங்கு பொம்மைலாம் வச்சுருப்பாங்களா? அப்படின்னா என்ன எல்லாத்தையும் அப்படின்ட்டு அது அப்படி வாழ்றதுக்காக கூப்பிடுறாரு இல்லை. கடவுள் என்ன பண்ணாருன்னா ஆள படைத்தார், ஒதுக்க சொல்லலை, ஆண்டுகோள் அப்படின்னார். எதுவும் ஒன்று என்ன பண்ணக்கூடாது, ஆளக்கூடாது, நீ எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோ. ஆனால் இவன் என்னென்ன ஆயிடுச்சுன்னா ஆசீர்வாதங்கள்லாம் இருந்தது, ஆனால் ஆண்டவரோடு தொடர்பு இல்லாததுனால இதை அவன் ஆள முடியல, அது இவனை ஆள ஆரம்பிச்சிடுச்சு. ஆளுகையை அவன் இழந்து போயிட்டான், ஜீவன் இல்லைல்ல, அதனால் ஆள முடியல. இப்போ பொருள் எல்லாம் சேர்ந்து இவனை என்ன பண்ணுது, ஆளுது. அப்போ கடவுளோட தொடர்புடையவனாக மாறும்போது தான் அவனால் ஆள முடியும். இல்லைன்னா இந்த 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 உலகத்தில் இருக்கிற இந்த மேட்டர்லாம் அவனை என்ன பண்ணுது, தின்றுது, அவனை போட்டு அது கட்டுப்படுத்திடுது. அப்போ இது எல்லாத்த விட மேலான தேவனோடு அவன் தொடர்பில் வாழும் பொழுது இது எல்லாத்தையும் அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறான், மேனேஜ் பண்ண ஆரம்பிக்கிறான், ஆண்டு கொள்ள ஆரம்பிச்சிடுறான். இதுதான் விஷயம், வேற எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம கடவுளோடு தொடர்பு கொண்டு செல்வத்தில் வாழுங்கள் அப்படின்னு சொல்றது தான் செய்தி. ஆனால் அதுக்கு பதிலாக என்ன செய்தி சொல்லிட்டாங்க, செல்வம்லாம் வேண்டாம் அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா இதுவும் வச்சுக்கொண்டு இதையும் நீங்கள் வச்சுக்க முடியுங்கிறேன். அதாவது தேவனோடு தொடர்பில் இருந்து நீங்கள் செல்வந்தர்களாக வாழ முடியும். சொல்லப்போனால் அப்படிப்பட்ட விதத்தில் தான் நீங்கள் கரெக்டான செல்வந்தர்களாக இருக்க முடியும். வெறும் செல்வந்தர்களாக இருக்கும்போது என்னைக்குனாலும் ஆபத்து தான், அது உங்களை தின்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் நீங்கள் தேவனோடு தொடர்புடைய செல்வந்தர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் செல்வத்தை எப்பொழுதும் சரியாய் கையாள ஆரம்பிப்பீர்கள். ஆமென். இன்னும் சொல்ல போனால் தெய்வீக தொடர்பில் நீங்கள் வளர வளர செல்வத்தில் பெருகலாம்னு வேதவசனம் சொல்லுது, தெரியுமா? பாருங்க, ஒரு வசன பகுதி காட்டுறேன். யோபுவின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 21 பாருங்க. நீர் அவரோடு பழகி சமாதானமாய் இரும், அதனால் உமக்கு நன்மை வரும். கடவுளோட பழகி எப்படி இருக்கணுமா, சமாதானமாக இருங்க, அதனால் உங்களுக்கு என்ன வருது, நன்மை வரும். அவர் வாய் நின்று பிறந்த பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்து கொள்ள வேண்டுகிறேன். நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். எல்லாம் சொல்லுங்க, திரும்ப கட்டப்படுவீர். வாழ்க்கை எவ்வளோ இடிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அவரிடத்துல வந்தால் கட்டிடுவாராம். ஆமென். திரும்ப கட்டுகிற தேவன். ஆமென். அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர், அப்பொழுது தூளை போல் பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஒப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். பாருங்க, ஒரு மனுஷன் தெய்வீக தொடர்புல வரும்போது செல்வம் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கு பாருங்க. அப்பொழுது தூளை போல் பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஒப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். சும்மா கல்லை குவிக்கிற மாதிரி தங்கம் குவியுங்கிறார். ஆமென். நான் சொல்றேன், தங்கங்கள் குவிக்கப்படும். ஆமென்.
குவியுன்னே இருக்குதே. அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொண்ணும் உமக்கு சொக்க வெள்ளியுமாய் இருப்பார். ஆனால் உங்கள் மனசெல்லாம், ஆண்டவரே எவ்வளோதான் சொத்து இருந்தாலும் நான் பெருசாக மதிக்கிற சொத்து நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி வாழ்வீங்க. ஆமென். கட்டி கட்டியாக அங்கே இருந்தாலும் கர்த்தர் தான் பெரியவர்னு உங்கள் மனசெல்லாம் நிரம்பி இருக்குமா. ஆமென். இதுதான் வாழ்க்கை பாருங்களேன், இதுதான் காரியம். அப்போ எங்கேயுமே பணம் மோசம் என்றோ பணக்காரனாக இருக்கிறது மோசம்னோ வேதாகமம் பதிவு செய்யவே இல்லை. இது எல்லாமே மதத்தினுடைய ஒரு சிந்தனையாக இருக்குது. அப்போது இதை பற்றி பேசுகிறதுக்கு வெக்கப்படுறது, கூச்சப்படுறது, பயப்படுறது, இதெல்லாம் நிறைய ஊழியக்காரங்க பண்ணுறதுனால அவங்க ஊழியம் செழிக்கவே மாட்டேங்குது. இன்றைக்கும் கேட்குறாங்க, எங்கள் ஊழியத்தில் செழிப்பே இருக்க மாட்டேங்குது. நான் கேட்குறேன், என்னைக்காவது பேசியிருக்கீங்களா? கூகுள் பேன்னு போடுறதுக்கே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம போட்டானே நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை பேசுகிறீங்க, கடவுளுடைய வார்த்தையை மக்கள் கேட்குறாங்க, ஆசீர்வதிக்கப்படுறவங்க அதை கனம் பண்ணும்படி என்ன பண்ண போகிறாங்க? கொடுக்க போகிறாங்க. இல்லை கேட்கக்கூடாது, நான்லாம் யார்கிட்டையும் கேட்டதில்லை. அதுவே ஒரு பெருமையாயிருது பாருங்களேன். கேட்டதில்லைங்கிறதே என்னதாயிருது? ஆக்சுவலி இது இப்படி சொல்லுவாங்க, நானா ரொம்ப தாழ்மையான ஆள் அப்படின்னு பெருமையாக பேசிகிட்டு இருப்பேன். பார்த்தீங்களா, இது எப்படி இருக்கு பாருங்களேன். என்ன போல தாழ்மை யாருமே கிடையாது பாஸ், அதுக்கு பேர் தான் பெருமை. சைலண்ட் அப்படின்னு சத்தமாக சொல்லிட்டு இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? பாஸ் சைலண்ட்னு என்ன இவ்வளோ சத்தம், அது மாதிரி ஆகிடும். அப்படி இல்லை பாருங்க, வெக்கப்பட வேண்டியதே கிடையாது. நான் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் என்றும் கடவுள் உங்களை பெருக வைப்பாருங்கிறதையும் சொல்கிறதுல எனக்கு வெக்கமே. நான் ஏன் வெக்கப்படணும்? அது கடவுளுடைய வார்த்தை. சிலருக்கு அதை நான் அந்த சப்ஜெக்ட் பேசுனதே இல்லைங்க, அதனால தான் உங்களுக்கு வரவே மாட்டேங்குது. நான் சொல்ல, நான் அந்த சப்ஜெக்ட் பேசாத நாளே கிடையாது, அதனால தான் எனக்கு கொட்டிக்கிட்டே இருக்கு. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு வங்கி கணக்கு நிரம்பும். ஆமென். இது புரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. நான் சொல்ல, யூ ஸ்பீக் ப்ராஸ்பெரிட்டி, செழிப்பை பேசி பாருங்க, செழிப்பை தைரியமா பேசுங்க. அதான் சொல்ல, இந்த லாக்டவுன்லையும் நோ டவுன், we are under the open heaven. ஆமென். எதுவுமே டவுனா இல்லை, ஒரு குறைவும் இல்லை. 10.25 லட்சத்தை செலவு பண்ணிட்டு ஊழியத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த லாக்டவுன் டைமில். ஆமென். இன்னும் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு கூட யாருக்கெல்லாமோ உதவி பண்ணியிருக்கிறோம். 100 பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக அடுத்தால பிளானிங்லாம் போயிட்டுருக்குது எல்லாம். நான் சொல்கிறேன், செல்வத்தை பற்றி பணத்தை மோசமாக பைபிள் சித்தரிக்கிறதா ஒரு நாள் நினைக்காதீங்க. அது ஒரு அற்புதமான கருவியாக தான் வேதவசனம் சொல்லியிருக்குது. இது ரொம்ப அடிப்படை தான், ஆனாலும் திரும்ப உங்களுக்குள்ளே பதியணும். ஏன் இது பதியணும்னா, எங்கேயோ உங்களுடைய சப்கான்சியஸில், உங்களுடைய ஆள் மனதில் அதை பற்றி ஒரு எதிர்ப்பின் நினைவுகள் இருக்குன்னா அதை உங்களால் இழுக்க முடியாது. அதை பற்றி ஒரு நல்ல எண்ணம் இருக்கா தான் அது உங்ககிட்ட வர ஆரம்பிக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? அது மாதிரி பணக்காரராக இருப்பதை குறித்தோ, பணத்தை பற்றி பேசுவதை குறித்தோ, நல்லா இருக்கிறதை குறித்தோ நீங்கள் ஒருபோதும் எதிர்மறையாக சிந்திக்காதீங்க. அது ஒரு நல்ல விஷயமாக எண்ணுங்கள். ஆமென். அது உங்களுக்கு நடக்கும் போதும் இன்னொருவருக்கு நடக்கும் பொழுதும் அதை பற்றி என்ன யோசிங்க? வாவ், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படி சொல்லுங்க. ஆமென். என்னது வீடு கட்டிட்டியா அப்படின்றாதீங்க. என்னது வெளிநாட்டுக்குள்ள வேலை கிடைச்சிட்டா ஒன்று சொல்லும் போது இவங்க ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. மகளுக்கு கல்யாணம் ஆயிட்டா இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிரும் போல. அப்படிலாம் பண்ணாதீங்க. தேங்க் காட் அப்படி சொல்லுங்க. ஆமென். ஒரு நல்ல வண்டி முன்னாடி போச்சுன்னா கோவத்திலே பின்னாடி வண்டி ஓட்டிட்டு போகாதீங்க. என்ன பென்ஸ் டிவி ஸ்பீட்டி போல வருமா? நோ 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 நோ. ஸோ தேங்க் காட். போயிட்டே பின்னாடி ஓவர்டேக் பண்ணி நான் வர்றேன் பாரு, இன்னும் ஒரு மாசத்துல வந்துடுவேன் அப்படின்ட்டுருங்க. ஆமா, இன்னைக்கு நீ நாளைக்கு நாடா, போடா போடா. ஆமென்.
ஆமாம், ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு அப்படி பாருங்க, வாங்கிட்டானா செஞ்சுட்டானா, இங்கு தான் பிரச்சனையே வருது பாருங்களேன். பண்ணாதீங்க, டோன்ட் டூ தட். நீங்கள் என்ன பண்ணுங்க, வாழ்த்துங்க. நீங்கள் எதை வாழ்த்துறீங்களோ அதை வசீகரிப்பீங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நீங்கள் வாழ்த்துவது எல்லாம் உங்களிடம் வந்து சேரும். ஆமென். யாருக்காவது குழந்தை பிறந்திருக்கா, செலிப்ரேட் பண்ணுங்க. அன்றைக்கி யாரும் சொன்னாங்க, எனக்கு குழந்தை இல்லாதனால நான் குழந்தை பிறந்த எந்த ஃபங்க்ஷனுக்கும் போகிறதில்ல. நான் சொன்னேன், முதல்ல அதை ஆரம்பிங்க. இனிமேல் யாருக்கெல்லாம் ஃபங்க்ஷன் இருக்கோ தொடர்ந்து போங்க, அவங்கள வாழ்த்துங்க, சீக்கிரமாக உங்களுக்கு பிறந்துடும். ஆமென். அதனால் இந்த பாருங்கள், சிலர் பணக்காரரை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும், சிலர் நல்ல ட்ரெஸ் போட்டிருந்தா இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அவன் நல்ல அது என்னன்னா, அது உங்களை மேலும் மேலும் தரித்திரத்துக்கு கூட்டிகிட்டு போகும். ஸோ தேங்க் காட், கடவுள் தான் நன்மையான எந்த ஈவும் அங்கேருந்து தான் வருது. நீ நல்லா இருக்கியா, அங்கேருந்து தான் வந்திருக்குது, எனக்கும் தருவார். ஆமென். இதுதான் பாருங்க செல்வத்தை ஈர்க்கிற சிந்தனையாக இருக்கிறது, வளங்களை வசியப்படுத்துகிற எண்ணங்களாக இருக்கிறது. பாருங்க, வேதத்திலேருந்தே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பிரசங்கி 10:19-20 2 வசனம் பாருங்க. விருந்து சந்தோஷத்திற்கென்று செய்யப்படும், திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும், பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். எல்லாம் சொல்லுங்க, பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். எல்லாம் சொல்லுங்க, மணி இஸ் a wonderful tool. ஆங்கிலத்தில் எப்படி வருது பாருங்க, மணி இஸ் த ஆன்சர் டு எவ்ரிதிங். பணம் பதில் சொல்லுமா? பைபிளில் தான் போட்டிருக்குங்க, பணம் பதில் சொல்லும். மணி ஆன்சர் டு எவ்ரிதிங். அப்போ பணத்தை பற்றி பைபிள் தப்பாக பேசலை. புரியுதுங்களா உங்களுக்கு? இது ஒன்றும் தரித்திர புக்கு கிடையாது. புரியுதுங்களா? இந்த புக்கை தூக்குனான்னா தரித்திரனா இருக்கிறவங்க கூட செல்வந்தனா மாறிடுவான். ஆமென். ஆமாம், சும்மா என்னத்தையோ ஒன்று ஒரு ஏட்டு சுரைக்கா கையில் இது பேசுகிறதெல்லாம் கவனிச்சு பாருங்க. பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். பைபிள் ரொம்ப ஞானமாக பேசுது. பணம் மோசம் அப்படி சொல்லவே இல்லை. அது ஒரு அற்புதமான காரியம். மணி இஸ் த ஆன்சர் டு எவ்ரிதிங், இஸ் ஆன்சரத் ஆல் ப்ராப்ளம்ஸ். அநேக காரியங்களுக்கு அது தீர்வுகளாக மாறிடும். அதனால் பணம் மோசம்னு வேதாகமம் சொல்லலை. அடுத்தது ராஜாவை உன் மனதிலும் நிந்தியாதே, ஐஸ்வர்யவானை உன் படுக்கையிலும். பணத்தையும் திட்டாத, பணக்காரனையும் திட்டாத. ஏன்னா நீ திட்டுறது எதுவும் உங்ககிட்ட வராது. எப்படி இருக்கு பாருங்க, நிந்தியாதே, படுக்கையிலும் நிந்தியாதே. என்ன போட்டிருக்கு பாருங்க, ஆகாயத்து பறவை அந்த சத்தத்தை கொண்டு போகும், செட்டைகள் உள்ளது அந்த செய்தியை அறிவிக்கும். அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு தெரியாத பல ஸ்பிரிச்சுவல் வேவ் லைன்ஸ் இருக்குது, கனெக்ஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியாது. பல விதமான ஒயரிங்ஸ் இருக்குது உங்களை சுற்றிலும், உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் இது என்னங்க, நம்ம பணத்தை திட்டினா என்ன, பணக்காரனை திட்டினா என்னன்னா அவங்களுக்கு தெரியல. வி ஆர் நாட் ஃபிசிக்கல், இங்கே ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒயரிங் இருக்குது, ஆவிக்குரிய. இப்போ இந்த லைட் எரியுதுன்னா நீங்கள் பார்க்க முடியாத ஒரு ஒயரிங் கனெக்ஷன்ஸ் இது என்ன பண்ணுது, கொண்டு வருது. அது மாதிரி இங்கே இருக்கிற எல்லாத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒயரிங்ஸ் இருக்குது, ஆவிக்குரிய ஃப்ரீக்குவன்சி அலைவரிசைங்கிற ஒன்று இருக்குது. கேட்டிருக்கீங்களா? ஒரு மெசேஜ் 4 வாரம் பேசியிருக்கிறேன், ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீக்குவன்சி அப்படின்ட்டு, ஆவிக்குரிய அலைவரிசை அப்படின்னே பேசியிருக்கிறேன். அப்படின்னா என்ன, இப்போ எல்லா விஷயமும் அலைவரிசையில் இருக்குது. ஆனால் இங்கே செட் பண்ணாதான் அது என்ன பண்ணும், கிடைக்கும் இல்லையா? அது மாதிரி தான் கடவுள் எல்லாத்தையும் வச்சிருக்கிறார். கடவுள் வைக்காத இன்பமோ வைக்காத நன்மையோ கிடையவே கிடையாது. ஆனால் நம்ம செட் பண்ணணும், அந்த ஃப்ரீக்குவென்சிக்கு செட் பண்ணாதான் அது என்ன பண்ணும், வெளியில் வரும். அதனால தான் பைபிள் என்ன சொல்லுது, ரினியூ யுவர் மைண்ட், உன் மனசை புதுசாக்கு, உன் பேச்சை மாற்று. இந்த போதனையெல்லாம் நீங்கள் கேட்க என்ன ஆகிட்டு இருக்குது, ஏதோ உங்களுக்கு அப்போ தான் கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம் இல்லை, ஃப்ரீக்குவென்சி செட் ஆகிட்டு இருக்குது. செட் ஆயிடுச்சு ஒன்ஸு, ஒளிபரப்பு நடந்துக்கிட்டே இருக்க ஆரம்பிக்கும். ஆமாம். இப்போ வார்த்தையே கேட்குறீங்க, வார்த்தை அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீக்குவென்சியை உங்களுக்கு விளக்கி அதோட உங்களை கனெக்ட் பண்ண வைக்கி.
அது வரைக்கும் முயற்சியை மட்டும் பேதுரு எடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஆனால் வலையை போட்டால் ஒன்றும் வர மாட்டுக்கு. இப்போ வார்த்தை வந்தவுடனே ஃப்ரீக்குவன்சி செட் ஆயிடுச்சு. இப்போ வலையை போட்டால் மீன் உள்ளே வருது. ஆமென். அப்போ நான் நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், நடக்கவே மாட்டேங்குன்னா எங்கேயோ ஒயர் அந்து கிடக்கு. ஹலோ, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒயரிங் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். சம்திங் எதையோ எங்கேயோ விட்டுரு கிடக்கு, புரியுதுங்களா? இப்போ அதை என்ன பண்ணணும்? கரெக்ட் பண்ணி. அன்றைக்கி ஒரு வீட்டில் வந்து என்னெல்லாமோ பிரச்சனை, ஒன்றுமே சரியில்லைன்னு பார்த்து யாரெல்லாமோ தேட்டிருக்கேன். கடையத்தில் பார்த்தா மெயின் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. அது எரிஞ்சு போச்சா, இது தீஞ்சு போச்சா, மெயினே இன்னும் போடாமல் இருக்கு பாஸ். அப்போ அதான் ரட்சிப்பு. டப்புன்னு போட்டவுடனே முதல்ல மெயின் ஆன் ஆகுது. ஆமென். அதுக்கப்புறம் இடையில எங்கேயாவது விட்டுருந்தா கொஞ்சம் சரிப்படுத்துகிறோம். ரினிவிங் ஆஃப் த மைண்டு. இதுதான் நீங்கள், அதாவது என்ன சொல்லணும்னா, நீங்கள் நடந்தால் நடக்கும், கிடைச்சா கிடைக்கும், அப்படி கிடையாது, கண்டிப்பாக கிடக்கும். ஆமென். ஆனால் சம்திங் நம்ம வந்து இந்த ஒயரிங் இருக்குங்கிறது நம்ம தெரியாமல் வாழும்போது தோல்வியாகவே நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்குது? பணம் வந்து ஒரு அற்புதமான டூல். அடுத்தது என்ன சொல்கிறாரு? பணக்காரனை என்ன பண்ணாத, திட்டாத. சிலர் பாருங்கள், எப்போ பார்த்தாலும் யாரையாவது திட்டிக்கிட்டே இருக்கிறது. உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்கள, நல்ல மேலான விஷயங்களை, இதெல்லாம் ஒரு பில்டிங்கு அப்படிங்குது, இதெல்லாம் ஒரு கம்பெனி அப்படிங்கிறது. எதையுமே திட்டாதீங்க, நீங்கள் திட்டாதீங்க. நீங்கள் வந்து இது என்ன ஆயிடுதுன்னா, நீங்கள் எங்கேயோ அதை எதிர்க்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, சங்கீதத்தில், அவன் வந்து ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அதனால் அதை என்ன பண்ணலையா, வரவே இல்லை அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, எங்கேயாவது இதை பற்றி தப்பாக சொல்கிறாங்கன்னா அது ரொம்ப என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. யாரை பற்றியோ இப்போ பாருங்களேன், ஒருத்தர் வளர்ந்துட்டாலே அவங்கள பற்றி என்ன பண்ணுவாங்க ரொம்ப. நான் பாருங்கள், இந்த பெரிய பெரிய ஊழியக்காரங்க, அதுவும் வெற்றியாக இருக்கிறவங்கள ஒரு நாளும் குறையாக பேசுகிறத நான் என்ன பண்ணுறதில்ல, இது பண்ணுறதே இல்லை. அவர் வந்து ஏதோ ஒன்று பண்ணி தானே இவ்வளோ தூரம் வந்திருக்காரு, நம்ம அதை பார்ப்போமே அப்படி சொல்லுவேன் நான். புரியுதா உங்களுக்கு? சும்மா வந்து என்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது, குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நம்ம எப்போனா அதை விட இன்னொரு 10 மடங்கு வளர்ந்துட்டு வேணால் அவருக்கு புத்தி சொல்லலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம வந்து ஓரமாக நின்றுக்கிட்டு அவர் அப்படி பண்ணியிருந்துருக்கலாம். அநேகமாக மோடி ஏன் இப்படி பண்ணார், ட்ரம்ப் வந்து அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. டீ கடையில் வேலை பார்த்தவர் அவ்வளோ தூரம் போயிட்டார், ஏதோ ஒரு மேட்ரு உள்ளே இருக்கு போய் தான் ஒரு ஆள் பெரிய ஆள் ஆகுறார். இது நம்ம ஒத்துக்கணும் பாருங்களேன். ஒருத்தட்ட கெட்டது இருக்கலாம், நல்லது இருக்கலாம், அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு இடத்துக்கு வர்றாங்கன்னா அதுக்கான ஏதோ சில கெப்பாசிட்டி இருக்கு, அதை தான் நீங்கள் கற்றுக்கணும். அதாவது வெற்றி பெறுகிற மனிதர்களின் குணாதிசயங்கள்னு சிலது இருக்கு, அதெல்லாம் படிக்கணும். அவங்க ஏன் வெற்றியாக இருக்காங்க, அவங்க ஏன் மேலே வர்றாங்க, அவர் சரியில்லை இவர் சரியில்லைன்னா சொல்லுவேன். அவர் ஒரு கிராமத்தில் ஆரம்பித்து இன்னைக்கு பாரு உலகம் ஃபுல்லாக பெரிய ஒரு ஊழியத்தை ஆரம்பிச்சு கொண்டு போயிட்டார். அவரை பற்றி என்கிட்ட தப்பாக பேசக்கூடாது. ஒரு சாதாரணமான இருந்து இன்னைக்கு பாருங்க இன்டர்நேஷனல் லெவலில் வளர்ந்துருக்கிறாரு. அவரை பற்றி இது வந்து பாருங்களேன், ஒரு 5-10 பேரை வச்சுக்கிட்டு இவங்க வந்து இப்போ வந்து இந்த மொபைல்லே வீடியோ வந்துருதா, சும்மா திட்டிக்கிட்டே இருக்குது. ஒரு பேர் சரி கிடையாது, அவர் சரி கிடையாது, இவர் சரி கிடையாது, இப்படியே திட்டுறது. இது கொஞ்சம் பேருக்கு இது ஒரு வேலை பாருங்களேன். அது மூலம் தான் இவங்களுக்கு சப்ஸ்கிரைபரே வர்றாங்க. சிலரை திட்டி சிலர் பிழைப்பு நடத்துகிறார்கள். இப்போ அவங்களுக்கு ஊழியமே என்ன ஆகி போச்சு, அட்டூழியம்தான். இப்படி யாரையாவது என்ன பண்ணுறது, எதையாவது பேசி, இப்போ ஒரு பிரபலமான ஆள் பேரை வச்சு திட்டணும்னு வச்சுக்கோங்களேன், இவங்க பிரபலம் ஆயிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ ரோட்டில் யாரோ ஒரு ஆளை வந்து திட்டினா தெரியாது, ஒரு 4 பேர் பெரிய மதிக்கிற மாதிரி ஒரு ஆளை திட்டினா என்ன ஆகிடும், இவங்க பேர் என்ன ஆகிடும், ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். இது மூலமாக என்ன ஆகிடுது, இதாக வருது பாருங்கள். இப்படி நீ வந்து பயணம் பண்ணும்போது என்ன ஆகிடுதுன்னா, நாம் வந்து அதை நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாதபடிக்கு நம்மளே என்ன பண்ணுறோம், ஒரு தடையை போடுறோம். அதனால தான் சொல்கிறாரு, உன் மனதிலும் நிந்தியாதே. எல்லாம் சொல்லுங்கள், ராஜாவை உன் மனதிலும்
நிந்தியாதே, ஐஸ்வர்யவானை உன் படுக்கையிலும் நிந்தியாதே. சும்மா வந்து திட்டிக்கிட்டே இருக்காத. அவன் கார் வாங்கிட்டான், அவன் போயிருந்துட்டான். கடவுள் தான் ஆசீர்வதிக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரே ஆசீர்வதிக்கிறார், கர்த்தரே உயர்த்துகிறார். ஆமென். அப்போ அந்த நபர் இப்போ கானான் தேசம் கடவுளுடைய பிள்ளைகள் கையில் வர்றதுக்கு முன்னாடி கானானியர் கையில் தான் அது இருந்துச்சு இல்லையா? ஏத்தியர், எபூசியர் இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க, வச்சுருந்தாங்க. தாவீது அரசனாகிற வரைக்கும் யார் தான் அரசனாக இருந்தா? சவுல் தான் அரசனாக இருந்தான். இப்படி நீங்கள் பைபிள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியானவர்கள் கையில் தான் எல்லாம் இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனால் சரியான ஆட்கள் வரும் வரை யாராவது அதை மெயின்டைன் பண்ணி ஆகணும்ல. நான் சொல்லட்டுமா, சிலர் கையில் கடவுள் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கை கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் மட்டும் ரெடியானீங்கன்னா உங்கள் கையில் அது வரும், உங்கள் கரங்களில் அது கொடுக்கப்படும், உங்களுக்கு நேராக திருப்பப்படும் என்று சொல்லுகிறேன். ஆமென். ஆமாம், உங்களுக்காக தான் வெயிட்டிங். அப்போ புரிஞ்சுக்கணும், இதுக்கு பின்னாடி ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் வயரிங் இருக்குது. நீங்கள் பணத்தை திட்டாதே, பணக்காரனை திட்டியோ பெரிய பெரிய ஆட்களை திட்டுறதோ ஒரு டோன்ட் டூ தட். வாழ்த்துங்க. நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும்பொழுது என்ன பண்ணுங்க, பிளஸ் பண்ணுங்க. ஏன்னா பைபிள் ஒரு சீக்ரெட் நமக்கு சொல்லி தருது. அதை சொல்லி நான் முடிக்கிறேன். பேதுரு பாருங்க, நம்ம கவனிச்சோமோ இல்லையோ நிறைய பேர் கவனிச்சு பெரிய ஆள் ஆயிட்டாங்க. Glory to God. 1 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. தீமைக்கு தீமையையும் ஊதாசீனத்திற்கு ஊதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஆமென். அப்படின்னு அர்த்தம், நீங்க எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க? சுத்துறதுக்கு இல்லை, சுதந்திரிக்கிறதுக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, பிளஸ் அதர்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க எதை பேசிக்கிட்டே இருக்கிறீங்களோ அதுக்குள்ள நீங்க நுழைஞ்சிருவீங்க. பிளஸ் அதர்ஸ். ஒருத்தருக்கு பதவி உயர்வு கிடைச்சிருக்கா, கிடைச்சிட்டா அழுகாதீங்க, தேங்க் காட், காட் பிளஸ் யூ. இன்னும் சொல்ல போனா, நீங்கள் ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க நீங்கள் ஆசீர்வாதத்தின் வாழ்க்கைக்குள்ளே நுழைகிறீர்கள். உங்க ஊழியம் ஏன் ஆசீர்வாதமா இருக்கிறது? ஏனென்றால் நாங்கள் அதைத்தான் பேசிக்கொண்டே இருக்கிறோம். வெற்றியா எப்படி இருக்கிறது? அதைத்தான் பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு மனிதன் எதை பேசிக்கொண்டே இருக்கிறானோ அதற்குள்ளே அவன் வாழ்க்கை செல்லும். இது வந்து சாதாரணமானது இல்லை, ரொம்ப பெரிய ஒரு மேட்ரு. டெய்லி நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. உங்கள் எதிர்காலத்தை குறித்து, உங்கள் செல்வ நிலையை குறித்து, உங்கள் வேலையை குறித்து, உங்களை பற்றிலாம் நீங்கள் என்ன பேசுகிறீங்க? சிலர் அவங்களே சபிச்சு வச்சுருப்பாங்க. ஹலோ, தெரியுமா உங்களுக்கு? சிலருக்குலாம் கை கால் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது காரணம் இவங்களே நிறைய சாபத்தை அவங்க மேலே பேசியிருப்பாங்க. இந்த காலு விளங்காத காலுயா அப்படிமா, இந்த காலு விளங்காத காலு. அவன் காலு மேலே ஒரு ஆசீர்வாதத்தை இவர் பேசுகிறார். விளங்காத காலு. நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு நெகட்டிவ் கன்ஃபெஷனே அந்த பாடியை பற்றி இருக்கும். அதனால தான் எப்போ பாருங்க உங்கள் பாடியில் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் சொல்ல அப்படி பேசுறது, அதான் சொல்கிறேன், நீங்கள் பேசுகிற உலகத்துக்குள் நீங்கள் போவீங்க. அப்படி பண்ணக்கூடாதான். என்ன பண்ணணும்? உங்கள் சரீரத்தை குறித்து நல்லா பேசுங்க, உங்களை குறித்து நல்லா பேசுங்க, மற்றவர்களை குறித்தும் ஆசீர்வாதமான காரியங்களை நீங்கள் பேசுங்கன்னு வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். பிளஸ் அதர்ஸ். ஆண்டவரே வரட்டும், அவங்களும் நல்லா இருக்கட்டும், அவங்களுக்கும் கொடுங்க. அப்போ என்ன போட்டிருக்குதுன்னா, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து என்ன பண்ணுங்க, ஆசீர்வதியுங்கள், சபிக்காதீங்க. என்ன பண்ணுங்க, பிளஸ். பாருங்க, இதை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. வாழ்க வளமுடன்,
வண்டியிலலாம் எழுதி போட்டிருக்காங்க, வீடுகள்லாம் எழுதி போட்டிருக்காங்க. என்னடா வாழ்க வளமுடன் போட்டிருக்குது அப்படின்னு ஒருத்தரை கேட்டேன், எழுதி போட்டிருக்கீங்களா அப்படின்ட்டு. ஆமாம், வாசிக்கிறவன் என்ன பண்ணுவான்? வாழ்க வளமுடன். என்ன பார்த்தானே வாசிப்பான் அப்படி. வாழ்க, என் வீட்டில் எழுதி போட்டு வாழ்க வளமுடன், என்ன பார்த்தானே சொல்கிறான். அப்போ ஒரு இந்த உலகத்தில் பாருங்களேன், சின்ன நம்பிக்கைகளை கூட போற்றி காப்பாற்றுறாங்க. நமக்கு முழு பெரிய பைபிளை கையில் வச்சுக்கிட்டு பேசுறது பூரா ஊர்லாம்பட்ட நெகட்டிவ். வண்டி கிளம்பியிருக்கு, போய் சேரும் நினைக்கிங்க, கஷ்டம். இந்த வியாபாரம் திருநெல்வேலியில் அம்புட்டு தான், இப்படியே பேசுறது. பிளஸ், எல்லாம் சொல்லுங்க, பிளஸ். பிளஸ் யுவர் பிஸ்னஸ், பிளஸ் யுவர் செல்ஃப், பிளஸ் அதர்ஸ். நான் என்ன சொல்லுவேன்னா, 100 மேட்டர்லாம் தேவையில்லை. இந்த பைபிளில் இருக்கிற ஒரு மேட்டரை எடுத்து இந்த உலகத்திலே தலை சிறந்த நபராக நீங்கள் ஆயிடலாம். மூட்டுலாம் தேவையில்லைங்க. ஒரே ஒரு பிரின்சிபிள்ஸ் போதும். ஒரே ஒரு பிரின்சிபிள்ஸ் உங்களை எங்கேயோ தூக்கிட்டு போயிடும். வாழ்க்கையில் எங்கேயோ வசத்தில் தூக்கிட்டு போயிடும். சாதாரணமான ஒரு காரியமே கிடையாது. நம்ம என்ன பண்ணுறதுன்னா, அந்த அளவுக்கு இதை வேல்யூ பண்ணுறது இல்லை, அவ்வளோதான் விஷயம். அதனால தான் ஆண்டு சொன்னார், நீ அதை கனம் பண்ணு, அது ஒன்றை கனம் பண்ணும், அப்புறம் நீ பணம் பண்ணுவ. ஆமென். நீ கனம் பண்ணாதனால தான் பணம் பண்ணாமல் இருக்க. நீ கனம் பண்ணி பாரு, ஹானர் த வேர்ட், அப்புறம் அது இதாக ஆரம்பிக்கும். அப்போ பிளஸ் அதர்ஸ், இணைஞ்சுக்கோங்க. ஆசீர்வதிக்கப்படுறாங்களோ அவங்களோட இணைஞ்சுக்கோங்க, சந்தோஷப்படுங்க அவங்களோட சேர்ந்து. உங்களுக்கு நடந்த மாதிரியே சந்தோஷப்படுங்க, சீக்கிரமா உங்களுக்கு நடந்துடும். ஆமென். இவங்க வந்து புளிக்கிட்டே இருக்கிறது, டோன்ட் டூ தட். இணைஞ்சுக்கோங்க, இணைஞ்சு சந்தோஷப்படுங்க. பைபிள் சொல்லுது, அழுகிறவனே அழுங்கள். அது மாதிரி நான் சொல்றேன், சந்தோஷமா இருக்கிறவங்க கூட கூட இணைஞ்சு சந்தோஷப்படுங்க. அது உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஆமென். அது உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஆமாம், தீர்க்க தரிசன கூட்டத்துக்குள்ள நீங்கள் நுழையும் போது நீங்களும் தீர்க்க தரிசனம் சொல்கிற மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்ட நபர்களோடு இணையும் பொழுது நீங்களும் ஆசீர்வாதம் ஆவீங்க. ஆமென். அது ரொம்ப முக்கியமான காரியம். பாருங்கள், இப்போ வந்து கிவிங் கொடுக்குறோம். இந்த கொடுக்குற விஷயத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, எந்த மாதிரி இடத்துலலாம் கொடுக்குறோமோ அங்கே இருக்கிற அந்த பிளெஸ்ஸிங்ஸை அந்த அதை அப்ரிஷியேட் பண்ணுறதுனால அது நம்ம வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். ஆமென். அதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. நல்ல நிலத்தில் விதைங்கன்னு ஏன் சொல்கிறாங்க? தரித்திரத்தையும் இல்லாமையையும் சாபத்தையும் பேசுகிற இடத்துல போய் உங்கள் விதையை போட்டிங்கன்னா கரிச்சே கொட்டி அது தீஞ்சு போயிடும். ஆனால் ஜனங்களை ஆசீர்வதிக்கிற, ஜனங்களுக்கு நல்லதை சொல்கிற ஒரு இடத்துல விதைச்சு பாருங்கள், அதுவே உங்களுக்கு அறுவடையாக மாற ஆரம்பிக்கும். ஆமென். யோசித்து பாருங்கள், இந்த செய்தி போகிறது மூலம் இன்றைக்கி ராத்திரியே பாருங்கள் எவ்வளோ சாட்சிகள் வந்திருக்கும் பாருங்கள். மாற்றப்பட்ட வாழ்க்கை எவ்வளோ. போன சண்டே நான் இறங்குறேன் கேட்குறேன், டெஸ்டிமனியாக கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். 2 ஃபேமிலி வாழ்க்கையே இல்லை, ஒரு மாதிரி உடஞ்சி வந்தோம், இப்போ நல்லாயிட்டோம், கர்த்தர் நல்லவர்னு சொல்கிறாங்க. ஆமென். ஸோ தேவன் நல்லவர். எழுந்து நிற்போம். நிறைய காரியங்கள் நம்ம பேசலாம், ஆனால் சில அடிப்படைகளை இன்றைக்கி நான் சொல்லியிருக்கிறேன். Glory to God. ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வருகிறது. கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆமென். எஸ், ஜெபம் பண்ண போகிறோம். முன்னாடி கர்த்தருக்கு என்று நாம் கொடுக்கும்படி நம் கரங்களில் எடுத்துக்கொள்வோம். ஆண்டவரே, நான் ஒன்றும் பெரிய அளவில் உண்மையாக இருக்கிறேனோ இல்லையோ, முதல்ல இந்த சின்ன அளவில் நான் இருக்கிற பழகிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேளுங்க. ஆமாம், முதல்ல வந்து எனக்கு இது புரியாத போது எனக்கும் இந்த கிவிங்லாம் வந்து எப்படியோ இருந்தது. ஆனால் இது புரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போல்லாம் பாருங்கள், எனக்கு அறுவடை டெய்லி வருதுங்கிறது ஒரு பக்கம், நான் டெய்லி விதைக்கிறவனா இருக்கிறேன், டெய்லி விதைக்கிறேன். அது அப்படியே நடந்துட்டே இருக்கு. காலை மாலை பார்க்கறதே இல்லை, விதைச்சிக்கிட்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. கரங்களை எடுத்துக்கோங்க. நாம் கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். ஆமென். பணத்தை வச்சுட்டு சொல்லுங்க, நீங்க தான் என்னுடைய எஜமான், இது என்னுடைய வேலைக்காரன்,
இது ஒரு லீஸ் திங்ஸாக தான் இருக்கு. இதை உங்க காலடி கொண்டு வந்து போடுவேன்னு சொல்லியிருக்கிறார். பெரிய பெரிய காரியங்கள் உங்களை நோக்கி வரும். உங்களை நோக்கி கடவுள் அதை திருப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க பக்கமா அது வரும்படியாக செய்வார். கடவுள் உங்க தேவையை பற்றி அக்கறை இல்லாத ஒரு கடவுள் கிடையாது. இப்போ கூட நீங்க பொருளாதாரத்துல சிக்கல்ல நீங்க இருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, கடவுள் உங்க பக்கமா தான் இருக்கிறாரு. எந்த விதத்திலேயாவது அதுல இருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். அந்த கடன்ல இருந்து வெளியே கொண்டு வருவார். அந்த தேவையை சந்திக்கும் ஒரு அற்புதத்தை உங்களுக்காக அவர் செய்வார். ஏன்னா நான் இந்த வேதாகமத்தை கவனித்து நான் படிக்கும் பொழுது நான் பார்க்கிறேன், மக்களை நேசிக்கிற ஒரு தேவன், மக்களுக்காக இறங்குகிற ஒரு தேவன். எஸ், நான் சொல்றேன், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்குவார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எவ்வளவு ஞானங்களை அவர் ஊற்றி வைத்திருக்கிறார் பாருங்க. இவ்வளவு ஞானங்களை அவர் ஊற்றி வச்சிருக்கிறது காரணம், நீங்க ஏழ்மையில் வாழ்வது அவருடைய திட்டம் அல்ல, நீங்கள் செழிப்பது அவருடைய திட்டமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் முன்னேறுவது அவருடைய திட்டமாக இருக்கிறது. உங்க கை வாரி இறைப்பது அவருடைய திட்டமாக இருக்கிறது. நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்பதனுடைய திட்டமாக இருக்கிறது. மாக்காரா சாக்கே ரேபோ ஷாண்டே லேமானா கத்தாரா. ஏழ்மையின் ஆவி இப்பொழுதே உடையட்டும் என்று நான் பேசுகிறேன். The spirit of poverty, I rebuke the spirit of poverty. ஏழ்மையின் ஆவியை, தரித்திரத்தின் சிந்தனைகளை நான் உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறத கேட்டுட்டு இருக்கிற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தரித்திரங்களும் நீங்குவதாக. ஒரு செழிப்பின் சிந்தனை, செழிப்பிற்கான ஒரு விசுவாசம், செழிப்பதற்கான ஒரு ஒரு யோசனைகள், வழிகள் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் திறக்கப்படுவதாக நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே, நீங்க எங்களுக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்கீங்க. நீங்க கற்றுக் கொடுத்துட்டே வர்றீங்க. அப்போனா எங்க செழிப்பை நீங்க விரும்புறதுனால தான் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இப்போதே அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக வேண்டிய பணம் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆவதாக. ஒரு வெல்த் டிரான்ஸ்ஃபர் அவங்க வாழ்க்கையில நான் பேசுறேன். ஒரு சூப்பர் நேச்சுரல் வெல்த் டிரான்ஸ்ஃபர் அவங்களுக்கு நடப்பதாக. அவங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் வருவதாக, கிடைக்க வேண்டிய பதவிகள் கிடைப்பதாக, அடைய வேண்டிய ஸ்தானங்களை அடைவார்களாக, திறக்க வேண்டிய கதவுகள் திறக்கப்படுவதாக. சூப்பர் நேச்சுரல் வேல் அது நடக்கட்டும் ஆண்டவரே. இப்பொழுதே நாங்கள் பேசுகிறோம் கர்த்தாவே. எல்லாம் பொன்னை விட வெள்ளியை விட மதிப்பான இயேசுவின் நாமத்திலே நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்திலே நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. பணம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையாவே இருக்கக்கூடாது. ஐ ஸ்பீக் ஃபைனான்சியல் ஃப்ரீடம். இந்த நாள் இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லார் மேலே நான் டிக்ளேர் பண்றேன், ஒரு பொருளாதார சுதந்திரம், ஒரு பொருளாதார விடுதலை அவர்களுக்கு உண்டாவதாக. இந்த பணம் இல்லைங்கிற டார்ச்சர்ல இருந்து வெளியே வருவார்களாக சொல்லுகிறேன். தங்கள் தேவைக்கும் மேலான செல்வங்களை கைகளிலே பெறட்டும் ஆண்டவரே. இன்னும் பெரிய பெருக்கத்தை பிள்ளைகள் பார்க்கட்டும் என்று நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரிய ஐஸ்வர்யவான் என்று எழுதியிருக்கிறது. ஐசக்கை போல இந்த இடத்துல இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில ஐ ஸ்பீக் தட் பிளெஸிங்ஸ் லார்ட். வர வர விருத்தியை நான் பேசுகிறேன், வர வர செழிப்பை நான் பேசுகிறேன், வர வர நான் பெருக்கத்தை நான் பேசுகிறேன் கர்த்தாவே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீங்க செய்வதற்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு விதைக்கும்படியாய் கைகள் வைத்திருக்கிற ஒவ்வொரு விதைகளை என் தேவன் ஆசீர்வதிப்பீராக, என் தேவன் பெருகச் செய்வீராக. அநீதியான அந்த உலக பொருளிலே நாங்கள் உண்மையா இருக்கும் பொழுது பரம காரியங்களை கொடுக்கிற தேவன், பெரிய காரியங்களை எங்களுக்காய் கொடுக்கிற தேவன். பணத்தை நிர்வகிக்கிற ஞானம் உண்டாகட்டும், பணத்தை இன்வெஸ்ட் பண்ற ஞானம் உண்டாகட்டும், பணத்தை கண்ட்ரோல் பண்ற, சேமிக்கிற, அதை நிர்வகிக்கிற புத்தியும் கிருபைகளும் உண்டாகட்டும் ஆண்டவரே. செல்ஃப் கண்ட்ரோலுங்கிறது நாங்க பண்ண முடியாது, அது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஒரு கனியாய் அது இருக்கிறது. ஐ ஸ்பீக் செல்ஃப் கண்ட்ரோல் லார்ட். ஹல்லேலூயா. சில காரியத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிற அந்த ஆவியை அவர்களுக்குள்ளே நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தில். இந்த நாள்ல இருந்து
தேவையில்லாத வீண் விரயங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில தவிர்க்கப்படட்டும் என்று நான் பேசுகிறேன். அப்படியே ஒரு மேம்பாடு நடக்கட்டும், ஒரு மேம்பாடு நடக்கட்டும். இந்த மூவ்மெண்ட்ல இருந்து, இந்த டைம்ல இருந்து நான் சொல்றேன், அவங்க களஞ்சியம் நிரம்பிக்கிட்டே இருக்கட்டும். பொருளாதாரத்தில் ஒரு அபிவிருத்தி ஏற்படட்டும், ஒரு பெருக்கம் உண்டாகட்டும் நான் சொல்லுகிறேன் தகப்பனே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இப்படி ஒரு போதனையை போதிக்க, இந்த ஜனங்களுக்கு சொல்ல நீர் ஒரு கிருபையும் ஒரு அபிஷேகத்தையும் கொடுத்திருக்கிறீர். அதை அவங்க மேல நான் கட்டவிழ்க்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. Father, I release, Father, I import the grace. Hallelujah, 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 hallelujah. Thank you so much Daddy. நீங்க செய்றீங்க, உங்களுக்கு நன்றி. உங்க பிள்ளைங்க செழிப்பா இருக்க போறாங்க, தேசத்துக்கே ஆசீர்வாதமா இருக்க போறாங்க, நல்லா வாழ போறாங்க, மகிழ்ச்சியா இருக்க போறாங்க, சுகமா இருக்க போறாங்க. நீங்க தான் தேவன் என்பதை அநேகர் அவங்க மூலமா பார்க்க போறாங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் காட், ஹalleluya. பயப்படாதீங்க, ரொம்ப நல்லா ஆயிடுவீங்க, ரொம்ப சீக்கிரத்துல சிறப்பா இருப்பீங்க. ஆமென். போட்டே இருங்க, இந்த சிந்தனையை உள்ள வச்சுட்டே இருங்க. இதுக்கு மாறா ஒன்றும் பேசாதீங்க, ஒன்றும் சிந்திக்காதீங்க, போயிட்டே இருங்க. முதல் செஷன்ல நான் சொன்னேன்ல, முளைச்சி அப்படியே வந்த மாதிரி அப்படியே வடும் எல்லாமே. ஆமென். இன்னைக்கு விதையா இருக்கு, சீக்கிரமா காடா மாறிடும். பெரிய ஹார்வெஸ்ட் உங்களுக்காக காத்திருக்கு. ஆமென். எனக்கு தேவன் செய்திருக்கிறார், செய்து கொண்டே இருக்கிறார். அநேகருக்கு அதை செய்திருக்கிறார், உங்களுக்கும் அதை செய்வார். ஆமென். பாடல் பாடும் பொழுது விதைக்கலாம். ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க கூகுள் பே ஆர் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஷோ பண்ணலாம். ஒருவேளை ஸ்வைப்பிங் மூலமாக நீங்கள் விதைக்கணும்னா அங்கே ஸ்வைப்பிங் மெஷின் இருக்கும், நீங்கள் போகும்போது என்ன பண்ணலாம், ஸ்வைப் பண்ணலாம். கிவிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, உங்கள் விசுவாசத்தை நீங்கள் வெளிப்படுத்துகிற ஒரு செயலாக இருக்கிறது. அது வரைக்கும் அதுதான் எல்லான்ட்டு நீங்கள் கொடுக்கும்போது என்ன சொல்கிறீங்க, எனக்கு தேவன் எல்லாமா இருக்கிறாரு அப்படின்னா. ஆமென்.